அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாதுகாப்பான பத்மநாபபுரம் அமைக்க நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன் என்ற தலைப்பிலே இந்த திருவட்டார் பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே நிற்கப் போவதில்லை. மாற்றத்திற்கான அரசியல் கட்சியாகத்தான் நம்முடைய நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டு காலமாக நம்மை இரு பெரும் கட்சிகள் ஆண்டு கொலைத்திருக்கின்றன. அந்த கட்சிகளோடு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும், தமிழ்நாட்டில் இந்திய தேசிய கட்சிகள் 2 உள்பட எல்லா கட்சிகளும் கூட்டணி வைத்து விட்டார்கள். ஆக மொத்தத்தில் எல்லா கட்சியும் நம்மளை ஆண்டுட்டாங்க. இப்ப நம்ம ஆளாத 2 கட்சிகள், நாம் தமிழர் கட்சி ஒன்று, நம்ம புதுசா வந்திருக்கிற அன்பு சகோதரர்களோட கட்சி ஒன்று. இதுல நாம் தமிழர் கட்சி நம்மை ஆள்வதற்கு ஏன் நம்ம வாய்ப்பளிக்கணும் அப்படி, அதற்கான தேவை என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சி அந்த களத்தில் நின்று மக்களுக்காக போராடிட்டு இருக்கு. ஏன் போராடுறாங்க அப்படின்னா, போராடுற தேவை இருக்கு. ஏற்கனவே நம்மை ஆண்ட கட்சிகள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்திருந்தா நாம் தமிழர் இயக்கம் இந்த மண்ணில் நின்று போராட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்போ ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் நமக்கு இன்னும் குறைகள் வைத்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்றாடம் நம்ம பயணிக்கிற சாலைகளோ, நம்முடைய குடிநீர் தேவையோ, நம்ம ஒரு குளிக்க போற ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரு படித்தரை முதற்கொண்டு அன்றாடம் நமக்கு தேவையான எந்த விஷயங்களுமே சீராக இருக்காது. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனைகள் சுத்தமா தரமற்று காணப்படுது. பள்ளிக்கூடத்துல போனோம் அப்படின்னா, அரசு பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறைகள் எல்லாம் சும்மா உள்ள போக முடியாது, அவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம பிள்ளைங்க டெய்லி போய் படிச்சுட்டு வராங்க. இப்படி ஒரு அவலட்சணமான ஆட்சி கொடுத்திருக்கிற இந்த அரசை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக, நம்ம ஊர்ல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒரு நபர், நான் இந்த கட்சியில இருக்கேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம். ஓ, அவரே நம்ம ஊர்ல அவரே அந்த கட்சியில இருக்கிறாரு, ஓ இவங்கெல்லாம் இந்த கட்சியில இருக்கிறாங்க, அதனால இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம், அவரு அந்த ஆள் அந்த கட்சியில இருக்காரு இப்படின்னு நம்ம ஊர்ல ஏதோ ஒரு அந்தஸ்துலயோ, ஒரு சொன்னா 4 பேர் கேட்கிற மாதிரியோ ஒரு அந்தஸ்துல இருக்கிறவர் சொன்னாரு அப்படின்றதுக்காக நம்ம நம்முடைய வாக்குகளை அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறோம். அந்த கட்சியை விட்டா இந்த கட்சி, இந்த கட்சியை விட்டா அந்த கட்சின்னு மாற்றி மாற்றி போட்டு நாம ஏமாந்து போயிட்டே இருக்கிறோம். நம்ம ஊர்ல நாம மாதிரியா சொல்ற அந்த நபர் ஏன் அந்த கட்சியில இருக்கிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில அந்த கட்சியினால அவர் பயனடைச்சிருப்பார். சில லட்சங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அரசு கான்ட்ராக்டோ, அல்லது ஏதோ ஒரு வகையில அவர் பயனடைஞ்சிருக்கலாம். ஆனா அவரை நம்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நம்ம வாக்களிக்கிறோம்ல, நம்மளுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு நாமம் தான். நம்ம ஆண்ட கட்சிகள் சொல்லுற ஒரு பெரிய பொய், நாடு வளர்ச்சியின் பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு. எந்த ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு நாடை ஆள்கிற ஒரு மன்னரோ அரசியல் கட்சியோ அந்த நாட்டை வளமிக்க நாடாக மாற்றி வளர்ச்சியில் கொண்டு போகிறார் அப்படின்னா, அந்த நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மேம்பட்டுட்டே போகும். இன்றைக்கு இருப்பதிலிருந்து நாளைக்கு என்னுடைய ஆரோக்கியம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். நம்மோட ஆசையாக தான் இருக்கும். நாம கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சாவது படிக்க வச்சு என் பிள்ளை நல்ல வேலை பார்க்கணும். நான் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறேன், ஆனா என் பிள்ளை நோய்வாய்ப்படாம நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். என்ன மாதிரி இந்த நோய்க்கு அடிமை ஆகிடக்கூடாது, என் பிள்ளை 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழணும். இந்த மாதிரிலாம் நம்ம சிந்தனை இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்திருக்கிறதா? நம்மை ஆள்கிற அரசு நாம் அப்படி ஆரோக்கியமா, நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமா வாழ்வதற்கு ஒரு சூழலை கொடுத்திருக்கிறதானா? நிச்சயமா இல்ல. ஒவ்வொரு தலைமுறைக்கு தலைமுறை 20 ஆண்டுகள் குறைஞ்சிட்டே வருது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு வாழ்ந்திருப்பாங்க? 100 வயசு 110 வயசு வாழ்ந்தாங்களாம். அதுக்கு அடுத்த தலைமுறை 70-80 பார்த்துச்சு. இன்னைக்கு 60 வயசு தான், 60-70 வயசு அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. அப்ப அடுத்த தலைமுறை 50 வயசை தாண்டாது. அதுக்கு அடுத்த தலைமுறை 30 வயசு தான். இப்படி 20 வயசா குறைஞ்சிட்டே போகுது. நீங்க இப்ப இருக்கிற தலைமுறை வரைக்கும் கடந்த ஒரு 3 தலைமுறையை கம்பாரிசன் பண்ணி பாருங்க, 20 குறைஞ்சிட்டே வந்திருக்கு.
இப்ப 70 வயசு அப்படின்றது நமக்கு பெருசா தெரியல. அடுத்த தலைமுறை 50, அதுவும் பெருசா தெரியாது. ஆனா அதுக்கு அடுத்த தலைமுறை 30 வயசுல ஒருத்தர் வாழ்க்கையை ஆரம்பிப்பான். ஆரம்பிக்கிற வயசுல ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிச்சு போகும். அந்த அளவுல தான் நம்முடைய சமூகம் நமக்கு கொண்டு வந்திருக்கு. நமக்கு தரமான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் இந்த அரசாங்கம் நமக்கு தரல. கெமிக்கல் ரசாயன உணவுகள் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதை சாப்பிட்டா 80 வயசுல மூட்டை தூக்குற ஆட்கள் நம்ம ஊர்ல இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க 25-30 வயசு பசங்களுக்கு மூட்டை தூக்க முடியல, ஒரு 50 கிலோ வெயிட் தூக்க முடியல. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை. 70-80 வயசுல சுகர் பிரஷர்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்தவங்க இருந்த காலம் போய் இன்னைக்கு 25 வயசு 20 வயசுல சுகர் பிரஷர்னு பசங்க ஹாஸ்பிட்டல்ல தேடி போற வேண்டிய நிலைமை இருக்கு. இப்படி ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில நம்மளை வாழ வச்சது யார் அப்படின்னா நம்மை ஆண்டு கொளித்த இந்த அரசாங்கங்கள். இதுக்கு ஒரே தீர்வு நம்ம பாரம்பரியத்துல எங்க அப்பா தாத்தா சாப்பிட்ட உணவுகள் நமக்கும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும் அப்படின்னா கமிஷன் எதிர்பார்க்கிற, கலெக்ஷன் எதிர்பார்க்கிற அரசாங்கங்களை விட்டுட்டு உண்மையிலே மக்கள் நலனின் அக்கறை கொள்கிற அரசாங்கத்தை நாம தேர்வு செஞ்சா மட்டும்தான் முடியும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணிலேயே இயற்கை வேளாண்மையை மீட்டெடுப்போம். இயற்கை வேளாண்மையை மீட்டெடுத்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மீண்டும் பாரம்பரிய உணவு வகைகளை மீட்டெடுத்து மக்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சூழலித்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படி உண்மையிலே உங்க எல்லாருக்கும் உங்க பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கு. என் பிள்ளை என்ன மாதிரி பாதியிலே அழிஞ்சு போக கூடாது, என்னுடைய ஆயுசை விட என் பிள்ளைக்கு அதிக ஆயுசு இருக்கணும், என்னை விட என் பிள்ளை அதிகமா வாழணும், அதிக ஆரோக்கியமா இருக்கணும், அதிக சந்தோஷமா இருக்கணும்னு உண்மையிலே நலம் விரும்புறீங்கன்னா மட்டும் நீங்க இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்து சீலன் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த உங்க பிள்ளைங்க ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிச்சுக்கிடுங்க. உங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருந்தா மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக உழவர் பாசறையின் மாநில பொறுப்பாளர் ஐயா சேமராஜ் அவர்களை உரையாற்றுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கின்ற பொதுமக்கள், நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் மற்றும் கடையிலிருந்தும் ரோட்டிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் கட்டாயம். தம்பி இப்போது பேசிக்கொண்டு சென்றார்கள் மிக அருமையாக. நாம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்போது அவர்கள் யாரையாவது கையேந்தி நின்றார்களா, இலவசம் கேட்டார்களா, செய்யும் தொழிலே தெய்வம் என்றிருந்தார்கள். இந்த அடிமை கூட்டங்கள் வந்தது, நாம் செய்கின்ற தொழிலை அவர்கள் வேரோடு அறுத்தார்கள், அடிமையாக்கினார்கள், கையேந்தி பிச்சைக்காரனாக்கினார்கள். ஏன்? ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை தனியாரிடம் ஒப்படைக்கின்றது. அரசு எதற்கு பின்பு ஒரு அரசு பள்ளியை பராமரிக்க முடியவில்லை, ஒரு அரசு மருத்துவமனையை பராமரிக்க முடியவில்லை, ஒரு ரோடை கவனிக்க முடியவில்லை. ஒரு செருகோல் ரோடு இருக்கின்றது, குட்டக்குழி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது. ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி போனால் அந்த வண்டியிலே டெலிவரி ஆகும். பல முறை நாங்கள் மனு கொடுத்தோம், கேட்பதற்கு யாரும் இல்லை. 65 ஆண்டுகள் ஆண்டார்களாம். என்ன ஆண்டார்கள்? சொல்கிறார்கள் நாங்கள் விடியல் ஆட்சி தந்தோம் என்று. மதிப்புக்கு மரியாதைக்குரிய சீலன் அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். 10 வருஷம் என்ன செய்தார்கள் என்று நான் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சொந்த சகோதரனை, சொந்த அண்ணனை எப்படி பேசுகிறான், எப்படிப்பட்டவன் என்று பாருங்கள். நேர்மை வேண்டும். இன்றைக்கு ஏடிஎம்கே, டிஎம்கே, அதே போல் பிஜேபி, காங்கிரஸ், ஏன் அடுத்து வர ஆட்சி வரக்கூடாதா? எல்லாரும் சொல்றார்கள் இவர்கள் வந்தால் அவர்கள் போய்விடுவார்கள், இவர்கள் போய்விடுவார்கள். இவர்கள் பாருங்கள், ஒவ்வொரு எம்எல்ஏ இருந்தாலும் சரி, ஒரு வார்டு கவுன்சிலர் முதல் ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட் வரை பாருங்கள், 40 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கிறார்கள். எங்க இருந்து வந்தது?
நம்மாட்டி எடுத்தார்களா, உழுதார்களா, விவசாயம் செய்தார்களா, மரம் ஏறினார்களா? அது மக்கள் சிந்திக்க வேண்டும். நாம் பிள்ளைகளை, அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன உருவாக்கி வைத்தோம்? ஒரு விளையாட்டு மைதானம் வந்திருக்கிறது, பாருங்கள் எப்படி இருக்கிறது. பிள்ளைகள் ஓட முடியுமா? ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கிறது, எப்படி அது எப்படி பண்ணி வைத்திருக்கிறார்கள்? ஒரு மார்க்கெட், மார்த்தாண்டத்தில் போய் பாருங்கள். நாம் உண்ணும் உணவு ரோட்டில் கிடக்கிறது, நாம் போடும் செருப்பு ஏசியில் இருக்கிறது. இதான் நாம் 70 ஆண்டு சாதனை. சொல்வார்கள், அவருக்கு போட்டால் இவர் வந்து விடுவார், இவருக்கு போட்டால் அவர் வந்து விடுவார். மக்களை சிந்தியுங்கள், அறிவாளிகள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நேர்மையும் அந்த நேர்மையாக இருப்பார்கள். முன்னொரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இருந்தார்கள், அவர்கள் ஒட்டுண்ணியை போல சென்றார்கள். டிஎம்கே கூட ஏடிஎம்கே கூட இன்று அந்த கட்சியை அழித்து விட்டது. நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளாக தனித்து போட்டியிடுகின்றது, யாரையும் நம்பவில்லை. அதே போல் நமது பிள்ளைகளுக்கு கலைகளை சொல்லிக் கொடுங்கள். முன்னோர் கலைகள், அவர் இலவசமாக கலைகள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். சிலம்பு, சிரமம், செவிடு. அதே போல் தற்காப்பு கலை நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். ஆர்மி, சிஆர்பி, போலீஸ் போவதற்கு நாங்களும் சொல்லிக் கொடுக்கின்றோம். எங்கு லஞ்சம் இருக்கின்றதோ அங்கே தான் ஓடுகிறார்கள் நமது மக்கள். படிப்பறிவில் 100%. ஆனால் பணம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். குறைந்தது 500,000 பிள்ளைகளை செலக்ட் ஆகி விட்டு இருக்கிறேன். இதுவரை 5 காசு வாங்கினதில்லை. நான் ஒரு ஓட்ட பைக்கில் தான் தெரிகிறேன். எல்லாரும் சொல்றாங்க இவனை வாழ தெரியாது. என் பக்கத்தில் ஒருத்தமா வட்டார செயலாளராக இருக்கிறான். எங்கேருந்து இந்த காசு வந்து 40 காரம் எங்கேருந்து வந்து? நாம் மக்கள் முட்டாள்கள். நாம் ஆட்சிக்கு வந்தால் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணம், யார் யார் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அந்த பணத்தை மீட்டெடுத்து பப்ளிக் ஏழைகளுக்கும் நமது தமிழ்நாடு பொதுமக்களுக்கு வேண்டி நாம் செலவு செய்வோம். இன்றைக்கு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறார்கள். ஒரு மினிஸ்டர் இருக்கின்றார், அவருடைய பவர் என்ன? நமது தொகுதிக்கு ஒரு தகவல் பூக்கா கொண்டு வந்திருக்கலாம், ஒரு ரப்பல் பூக்கா கொண்டு வந்திருக்கலாம், ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கலாம். மாணவ செல்வங்கள் 100க்கு 100% படித்திருக்கிறார்கள். வேலைக்கு என்று போராட்டம் போடுவதில்லை. எதுக்கு இருந்தாலும் நாம் தமிழர் வேணும் போராட்டத்திற்கு. மதிப்புக்கு மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எங்க இருந்தாலும் முதலில் சென்கிறார்கள். வாருங்க, என்ன கொண்டு போங்க அரசு பண்ணி. ஒரு அரசு வேலை கொடுப்பதற்கு லாயக்கில்லை. ஏன்? நீங்கள் டெல்லியில் போய் சென்று பார்த்தால் தெரியும் ஒரு மினிஸ்டர் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கின்றார்கள் என்று. 1000 போலீஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு. இங்கே வந்தால் 1000 போலீஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா? பப்ளிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா? நமக்கு தான் காவலர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தான் பாதுகாப்புக்கு காவலர்கள் இருக்கிறார்கள் தவிர அரசியல்வாதிகளுக்கு இல்லை. லஞ்சம், கொலை, வழிப்பறி, கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? சட்டங்கள் சரியில்லை. லஞ்ச ஒழிப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாரார்கள், மத்திய அரசிடம் இருந்து அமலாக்கத்துறை என்று பல கோடி ஊழல்கள் செய்தவர்களை அரசு செய்கிறார்கள். அவர்களை ஒரு மாதத்தில் விடுதலை செய்கிறார்கள். மீண்டும் அதே கதிதான். ஒன்று செய்யாத டெல்லி சீஃப் மினிஸ்டர் மதிப்புக்கு மரியாதைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 10 ஆண்டுகள் ஆண்டார்கள். அவர் ஒரு கொள்ளையும் அடிக்கவில்லை, அவரை ஜெயிலில் போட்டார்கள். நாடு நல்லவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நாம் வாழுவது ஒரு நொடி. இதே மேடையில் நான் ஹார்ட் அட்டாக் வந்தால் முடிஞ்சு போச்சு. நாம் வாழ்ந்தால் ஒரு நொடி வாழ்ந்தாலும் நல்லதே செய்துவிட்டு நல்லதே பண்ணிவிட்டு போக வேண்டும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு செல்கிறேன். முன்னோர்கள், அரசர்கள் ஏழை விவசாயி, ஏழை மக்களிடத்து வரிப்பணம் எல்லாம் வாங்கி அவர்கள் எங்கே வைத்தார்கள்? அன்னைக்கு பேங்க் இல்லை, பல கோயில்களிலும் கொட்டாரத்திலும் ஒழித்து வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை நாம் காட்சி பொருளாக பார்க்கின்றோம். இதுதான் அவர்களுடைய கற்றல், இதுதான் அவர்கள் படுத்தது, இந்த ரூமில் தான் அவர் படுத்தார்கள், இதுதான் அவர்கள் ஆயுதம். அதே போலதான் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய நிலைமை அப்படிதான் ஆகும். எனவே நாம் தமிழர் கட்சிக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிஸ்டர் சீலன், இதே போல் ஒரு வேட்பாளர் கிடைப்பது மிக 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 அரிது. ஏன் சொல்கிறேன் என்றால், பல இடத்திலும் இந்த டார்ஸ் லாரி போகிறது. சமீபத்தில் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு 2-3 ஆக்சிடென்ட் ஆகி இந்த புலசேரம் பக்கம்
ஒரு செகண்ட்ல நாங்க போறோம். நாடு ரோட்ல அந்த அம்மா அரைச்சிட்டாங்க அந்த வண்டி. நாங்க போய் ரோட்ல இருக்கிறோம். எல்லா கட்சிக்காரனும் வராங்க. ஆனா அவருக்கு மேல கேச போடுறாங்க. ஏன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் 500 பேரை பலி ஆக்கி இருக்கு. யாரு? இந்த டார்ஸ் லாரி. இங்க உள்ள தீவிரவாதின்னு சொன்னாலே டார்ஸ் லாரி தான். காஷ்மீர்ல தீவிரவாதி அவன் துப்பாக்கியோட போராடுறான். இங்க யாரு? டாஸ். 10 மணி கழிச்சா பாருங்க, மனோஜ் தங்கராஜ், மதிப்புக்குரிய மனோஜ் தங்கராஜ் சொல்றாரு 100% நடக்கவே இல்லை கனிமவள கொள்ளை. இப்படி பொய் சொல்லலாமா? 10 வருஷம் நம்ம தொகுதியில் ஆண்டார்கள். அவரை செய்த சாதனை என்ன, வேதனை. நமது மாவட்டத்தில் இவ்வளவு அருமையான ஒரு தொகுதியை இவ்வளவு அருமையாக டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கி இருக்கலாம். ஆனால் அவர் டூரிஸ்டாக உல்லாசமாக இருந்தார்கள். மக்களை சிந்தித்து வாக்களிங்கள். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் ஒன்று. ஒரு தாய் பிள்ளைகள். இங்கே அங்கே போவார்கள், அங்கே இங்கே வருவார்கள். இவர்கள் அவர்களை குறை சொல்வார்கள், அவர்கள் இவர்களை குறை சொல்வார்கள். நீங்கள் நைட்டு பார்த்தால் 5 ஸ்டார் ஹோட்டல் 2 பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவாங்க. இதுதான் உங்களுடைய நடவடிக்கை. மக்களை ஒரு அரிய வாய்ப்பு. பொதுமக்களே, உங்களை தாழ்மையோடு வைத்துக் கொள்கிறேன், பணிவோடு வைத்துக் கொள்கிறேன். ஒரு அருமை வாய்ப்பு. இந்த அருமை வாய்ப்பை நீங்கள் கைவிட்டால் சிந்திப்பீர்கள். நாங்கள் தனிமையாக நிற்கின்றோம். தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். 15 வருடம் எங்களை என்னெல்லாம் பண்ணார்கள். எத்தனை கேஸ் எங்கள் பொறுப்பாளர்கள் முன்பு போட்டார்கள். எனவே இந்த அரிய வாய்ப்பு அவருக்கு ஓட்டளியுங்கள். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிஸ்டர் சீலன் அவர்களுக்கு, நேர்மையானவர், போராட்டவாதி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இரவு 1 மணியா இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் வந்து அது ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வேண்டி உழைப்பவர். இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் கிடைப்பது அரிதினும் அரிதினும் அரிது. கிடைக்கிறார்கள். நமது எம்எல்ஏ போல கிடப்பார்கள். இப்போது எனக்கு ஆற்றூர் ஒரு ஆள் இருக்கின்றார், அவர்களை போல இருப்பார்கள். வெளியில் வேஷம், அங்கே என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. எனவே ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்து விவசாய சின்னம். விவசாயிகள் இல்லை. நாங்க எல்லாம் விவசாயிகள். இன்னைக்கு விவசாயம் தான். நான் ரிட்டையர்ட் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். 2 மணிக்கும் 6 கொலையை கொண்டு வெட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நாளை சந்தையை கொண்டு போய் ரோட்ல தான் கொண்டு வைக்கணும். ரோட்ல தான் கொண்டு வைக்கணும். இல்லைன்னா போட்டு நாளை யூடியூப் ஃபேஸ்புக்ல போட்டு தரேன். அவ்வளவு அருமையான கவர்மெண்ட் நமக்கு. 65 வருஷம் 2 பேரும் ஆண்டாங்க. ஒரு நல்ல மார்க்கெட் பண்றதுக்கு இது இல்லை. என்ன சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. எனது ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வாருங்க. அரிய வாய்ப்பு அவருக்கு ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி இருந்தோம், குளத்துல மீன் பிடிச்சோம், நண்டு பிடிச்சோம், என்னெல்லாம் சந்தோஷம் இருந்தோம். நம்ம பிள்ளைகள் என்ன ஜெயில இருக்கிறாங்க. அதனால ஒரு அரிய வாய்ப்பு கொடுங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதுங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணா பின்ன சிந்திப்பாங்க. 5 வருஷம் கழிஞ்சு பின்ன வருவாங்க. எங்க போடுங்கம்மா. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிஸ்டர் சீலன் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்வோடு பணிவோடு பொதுமக்கள் அனைவரும் கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வேர்க்கிழமை பேரூராட்சியின் தலைவர் திரு லிபின் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். விடாத வீரத்தோடு நாங்கள் தமிழர்கள் என்ற ஒற்றுமையோடு இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்றை மட்டும் சொல்லி இருக்கையில் அமரலாம் என்று நினைக்கிறேன். வேறொன்றுமில்லை, காலத்தின் கட்டாயம். நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம். ஏன் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த போது இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு போராடி இந்தியா சுதந்திரம் பெற்றது. எல்லா மாநிலங்களும் மொழிவழி மாநிலங்களாக இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட், அதாவது சுதந்திர மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு எல்லா மாநிலங்களும் சுதந்திரம் பெற்றது. மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட பிறகு வட இந்தியர்களால் ஒவ்வொரு மொழி வழி மாநிலங்களும் அடிமைப்படுத்தப்பட முயற்சிக்கப்பட்டது, ஹிந்து பிலிப்பு என்ற பெயரில். அப்போதுதான் சவுத் இந்தியர்களா நார்த் இந்தியர்களா என்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. ஹிந்தி பிலிப்புக்கு எதிராக, அதாவது நார்த் இந்தியர்களுக்கு நாங்கள் அடிமை கிடையாது, வட இந்தியர்களுக்கு நாங்கள் அடிமை கிடையாது என்று போராடி முழக்கமிட்டு
ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை பெறுகிறது திராவிடம் என்ற பெயரில். நாங்கள் திராவிடர்கள் ஆரியர்களுக்கு அடிமை இல்லை என்று ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி சுதந்திரத்தை பெறுகிறது. இப்போது நாம் தமிழர் கட்சி நாங்கள் அந்நிய மாநிலங்களுக்கு அந்நிய மொழிக்காரர்களுக்கு அடிமை இல்லை என போராடி இருக்கிறது. இதுவும் ஒரு சுதந்திர போராட்டம் தான். இப்போது இந்த காலத்தின் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி. இது தமிழர்களுக்கான இன்னொரு சுதந்திர போராட்டம். தமிழர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. தமிழர்கள் சுதந்திரம் அடைந்தார்களா என்று உங்கள் மனதில் தொட்டு கேட்டு பாருங்கள். தமிழர்கள் சுதந்திரம் அடைந்தார்களா? நான் சொல்கிறேன், இன்னமும் சுதந்திரம் அடையவில்லை. தமிழர்களின் வளம் தமிழர்களுக்கு தெரியாமலே கடத்தப்படுகிறது. அந்நிய மாநிலங்களுக்கு ஏன் கடத்தப்படுகிறது? தமிழர்களது வளம் தமிழர்களிடம் இருந்திருந்தால் கடத்தப்படுமா? உங்கள் மனதை தொட்டு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் இங்கே கூடியிருக்கிற வீரம் செறிந்த இந்த தமிழ் மக்களுக்காக நாம் தமிழர் பிள்ளைகளிடம் பேசவில்லை. இங்கே கூடியிருக்கிற மதுபானை கடைக்கு சென்று கொண்டு தன் வாழ்க்கையை தமிழ் வீரத்தை இழந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன். இங்கே வர்த்தகம் செய்கிற வர்த்தகர்களை பார்த்து சொல்கிறேன், கேட்கிறேன். உங்கள் மனதை தொட்டு பாருங்கள். தமிழ்நாடு தமிழர்கள் சுதந்திரம் பெற்று விட்டார்களா? இப்போது சொல்லுங்கள், இந்த காலத்திற்கு நாம் தமிழர் கட்டாயமா இல்லையா? நாம் தமிழர் கட்சி என்பது இந்த காலத்தின் கட்டாயம். இது ஒரு சுதந்திர போராட்டம். எப்படி இந்தியா விடுதலை பெற்றதோ, எப்படி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அனைத்து மொழிவழி மாநிலங்களும் தமிழ்நாடு அனைத்து மொழிவழி மாநிலங்களும் சுதந்திரம் பெற்றதோ, அதே போல் இந்த அந்நிய மாநில ஆதிக்கத்திலிருந்து தமிழர்கள் விடுதலை பெறுவார்கள். விடுதலை பெற்றே ஆக வேண்டும். இது வரலாற்று உண்மை. அதற்கான விதையை தான் சீமானின் தலைமையில் 14 வருடங்களாக விதைத்து 14 வருடங்களாக விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதை வளர்ந்து 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 எப்படி 200-300 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா சுதந்திரம் பெற்றதோ, படிப்படியாக ஒற்றுமைப்பட்டு சுதந்திரம் பெற்றதோ, அதே போன்ற ஒரு படிநிலையை இந்த நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அதை மறுக்கவும் முடியாது, அதை விட்டு விலகி செல்லவும் முடியாது. உங்கள் வீட்டு பிள்ளை இதே கண்டெய்னர் லாரியில் அடிபடும் போதுதான் நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன் என்று உங்களுக்கு தோன்றும். அதுவரை உங்களுக்கு தோன்றாது. உங்கள் வீட்டு பிள்ளை கஞ்சா அடித்துக் கொண்டு உங்கள் வீட்டை அடித்து நொறுக்கும் போது உங்களுக்கு தோன்றும் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று. அதுவரை உங்களுக்கு தோன்றாது. வழி வழியை பார்த்துக் கொண்டு இவர்களுக்கு இருக்கா நாங்கள் சுதந்திரம் பெற்று 49, 50, 60 வருடங்கள் ஆகிவிட்டது என்று மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார். திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். மக்கள் மனதில் படும்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்பது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, உங்கள் வீட்டு உறவினர்களுக்கு இதனால் வர ஆபத்து வரும்போது நீங்கள் தன்னார்வமாக இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் வந்து அமர்ந்து விடுவீர்கள். அது பெரிய நாட்கள் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி 35 லட்சம் மக்கள் வந்துவிட்டார்கள். இது ஓட்டுரிமை உள்ள மக்கள். 2 கோடிக்கு மேல் மக்கள் இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். நீங்கள் தெரிவிக்க அநேக நாட்கள் இல்லை. நான் இங்கே இருக்கிற அத்தவர்களையும் இந்த மதமான கடைக்கு சென்று கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதனால் முதலில் நாம் தமிழர் கட்சியானது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து எங்கள் அண்ணன் சீலன், எல்லாரும் சீலனை பற்றி சொல்லியிருப்பார்கள். அண்ணனை தெரியாத அந்நிய கட்சிகளும் கிடையாது, யாருமே கிடையாது. மன்னர் தங்கராஜ் அவர் டிபேட்டில் பேசும்போது ஹிம்லரை எதிர்த்தார் என்னதோ அண்ணன் சீலனை தான் எதிர்த்தார் என்பது மாற்றி கருத்து. அதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே எவ்வளவு பெரிய மாற்றத்தை சீலன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீலன் அவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவார், உங்கள் பிரச்சனையில் நிற்பார். எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கே சீலன் நிற்பார். நீங்கள் அநியாயம் செய்து கொண்டு சீலனிடம் சென்றால் உங்களுக்கும் சேர்த்து சிக்கல் தான். உள்ளதா இல்லையா? அநியாயம் செய்து கொண்டு சீலன் சென்றால் சிக்கல் தான். நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால் நம்பி அண்ணன் சீலனிடம் செல்லுங்கள். அவருக்கு ஓட்டு போட்டு வாக்களித்து விட்டு அவர் என் பக்கம் நியாயம் இருக்கிறது, என் பக்கம் சீலன் நிற்கவில்லை
நீங்கள் வாய்க்கிலேயே பேசினீர்களே மேடையில் ஏறி, அவன் இன்றைக்கு என்ன மனோ தங்கராஜ் கொள்ளை கனிமவள கொள்ளை என்று சொல்லிவிட்டு அதே கனிமவள கொள்ளைக்கு ஆதரவு தெரிவிக்கிறான். அதனை கேட்க உங்களுக்கு திராணி இல்லை. ஆனால் அதே வேலையை அவன் சீவன் சென்றார். நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இங்கே கூடியிருக்க மக்களை கேட்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் ஒரு உன்னதமான வேட்பாளர் கிடைத்திருக்கிறார். அவருக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இல்லை என்றால் அடிமை தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருங்கள். அது உங்கள் தலைவிதி என்று சொல்லி முடித்து நேரம் தன்னமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பாசறையின் அண்ணன் பெரின் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம். நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன் விளக்க கூட்டம் கூட வழக்கமா இது நாங்க எல்லா இடத்துலையும் நம்ம 10 தொகுதிகளாடி எல்லா இடத்துலையும் முக்கியமா இந்த தலைப்பை தான் நம்ம வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன். இன்னைக்கு அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட ஆட் பண்ணிருக்கோம். கூட என்னன்னா பாதுகாப்பான 14ஆம் தொகுதி. 14ஆம் தொகுதியில பாதுகாப்பு இருக்கா மக்களுக்கு? இன்னைக்கு முதல்ல தமிழ்நாட்டில இருந்து வந்து உள்ள 14க்கு வருவோம். இதுல குறிப்பா 2 வயசு பிள்ளையில இருந்து 70 வயசு கலைஞர் வரைக்கும், 70 வயசு பாட்டியம்மா வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாராக இன்னைக்கு தமிழ்நாட்டில். கிருஷ்ணகிரியில் 2 வயசு பிள்ளை பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு இந்த அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையோட மெத்தனத்தினாலையும் அவங்களுக்கு இந்த காவல்துறைக்கு ஒழுங்கான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கிற தவறுதல்னால இது ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்குது. சென்னையில இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துல நடந்தது. நாமக்கல்ல 14 வயசு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 14 வயசு பிள்ளை காலை கடன் கழிச்சிட்டு வர இடத்துல நடந்த சம்பவம். அது 9 நாள் தாண்டி ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்றாங்க. அந்த குற்றவாளிக்கு பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா அவர் ஆயுள் தண்டனை கைதி, மர்டர் அட்டெம்ப்ட், ரேப் அட்டெம்ப்ட், இப்படி எல்லாத்துலயும் அவர் உள்ள இருந்திருக்காரு. அந்த ஆளு ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. எந்த அளவுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவனுக்கு வேண்டி அந்த அக்யூஸ்டுக்கு சைடுல வாதாடி இருந்தா இந்த ஆள் எவ்வளவு ஈஸியா வெளியே வந்திருக்காரு. நீதித்துறையும் இந்த திமுக அரசு கைக்குள்ள போட்டு வச்சுட்டு மக்கள் விரோத போக்கா செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. இப்படி 4-5 இந்த ரவுடிசத்தையும் இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை வளர்த்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இதுக்கு உதாரணமாட்டு நமக்கு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் மனோ தங்கராஜ், நம்ம சகோதரர் ஹிம்லரு, அப்புறம் ஏடிஎம்கே ஒருத்தர் சந்துருன்னு ஒருத்தர், இவங்களை வச்சு ஒரு விவாத மேடை நியூஸ் நடத்துனாங்க. இந்த விவாத மேடையில திமுகவோட வெறித்தனமான ஒரு ஆக்ரோஷமான மக்கள் விரோத செயலான மக்களுக்கு எதிராக எவ்வளவு தூரம் போகன்றதும் ஒரு ரவுடிசம் காட்டுது. அந்த ஸ்பாட்ல வச்சு நம்ம பார்த்தோம். இதுல பார்த்து நம்ம கூட்டத்தில் வந்து நான் கூட உண்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் அந்த இடத்துல வச்சு காட்டுச்சு. இதே இது அங்க மட்டும் இல்ல, ஒரு மீட்டிங்ல மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு தான். ஒரு சாமானிய ஒருத்தன் போய் பாக்கெட்ட பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஒரு காரியத்தை, ஒரு மினிஸ்டர் வேண்டாம், ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் போய் ஒரு காரியம் நடக்கட்ட பார்ப்போம். நடக்காது, நம்ம தொகுதியில் நடக்காது. எதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அத்தனையும் கள்ளமாறு. ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் கரங்கட்ட ஏஜென்ட் வச்சிருக்காங்க. பஞ்சாயத்து 2 ரூபா கரை எனக்கு ஒரு சொத்துக்கு, ஆனா வாங்குறது 200 ரூபா. அவ்வளவு அசங்கியமா இருக்குது. அது எழுதி தருவான் 2 ரூபா, இல்லைன்னா 2 கண்டம் வைங்க, 2 4 ரூபா, இல்ல ஒரு 6 ரூபான்னு இருக்கான். ஆனா வாங்குறதோ 200 ரூபாய். இது கிராம பஞ்சாயத்துல, கிராம வருவாய் அளவுல. இதே இது டவுனுக்கு வரும்போது அதே இஷ்டம். நம்ம 2 ரூபான்னு எவ்வளவு வாங்கணும்? 2 ரூபா வாங்கணும். 5 ரூபா 10 ரூபா போட்டு ஆள் ஒரு பேரி சட்டை போட்டுட்டு போனான்னா அவன்கிட்ட 10 ரூபா. இப்ப நம்ம போனோம்னா 2 ரூபா. இதே ஒரு பாவம் ஒரு ஆளுக்கு சேரமோ சட்டையோ அதை போட்டுட்டு பாவம் போகும் 200 ரூபா. என்னன்னு கேட்க மாட்டேன், அது கட்டிட்டு போயிடணும். இந்த அளவுக்கு அவ்வளவு வசலாக்கி வச்சிருக்கு இந்த அரசு. ஒரு அதிகாரிகளுக்கு கையிலையும் ஒரு அரசு அதிகாரிகளை போனா அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கணும். நம்ம கட்சியில இருந்து போனா அது வேற கதை. ஒரு பொதுமக்களா இருந்து பாருங்க. இது இப்ப கட்சிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதைகள். பொதுமக்கள் இருந்து ரொம்ப கவனிங்க. ஒரு
அரசு அலுவலகத்தில் போயிட்டு ஒரு சாமானிய ஒரு போனான்னா அவனுக்கு நிலைமை என்ன? ஒரு பேப்பர் வாங்கி வைக்காவளா? அடுத்து என்ன பேப்பரை மூவ் பண்றாங்களா? எதுவுமே கிடையாது. மக்கள் விரோத செயலா போயிட்டு இருக்கு. சரி, அடுத்து நம்ம கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் இருக்கு. அது என்னத்துக்கு இருக்கோ தெரியல. அது காமராஜர் போனதோட காங்கிரஸ் அழிஞ்சுன்னு உள்ள கதை தான் அது. காமராஜர் கையில வருது. லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததும் பிரதம மந்திரி பொசிஷனுக்கு காமராஜர் கையில வருது. அந்த அவர் சொல்றாரு, நான் இல்ல, இந்திரா காந்தி அம்மையார்ட்ட கொடுங்க, அவர் நல்லபடியா அவங்க பண்ணுவாங்க, நடத்துவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஆச்சு. இந்த அம்மா சில நலத்திட்டங்கள் பண்ணிச்சு. இந்தியாவோட பொருளாதாரம் ஒற்றைய நைட்ல வீழது காரணம் இந்த அம்மா தான். அது என்னன்னா, அன்னைக்கு இந்தியாவோட பண மதிப்பு நம்ம ரூபா 4 ரூபா, US அமெரிக்கன் டாலர் 1 ரூபான்னு உள்ள கணக்கில் இருக்குது. இந்த அம்மா ஆட்சிக்கு வராங்க, நாட்டில் பஞ்சம் வருது. இந்த அம்மா உடனே யூஎஸ்ல அங்க இருந்த பிரசிடன்ட் சொல்லிட்டாங்க, நீ என்னன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுட்டு தாரோம், உங்களுக்கு உணவுகள் தாரோம் இந்தியாவுக்கு, நீ அதை வச்சு பஞ்சத்தை சால்வ் பண்ணு. அதுக்கு பதில் நீ இந்தியாவோட பண மதிப்பை நீ குறைக்கணும், நீ 32 ரூபா 33 ரூபா அளவுக்கு நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா அதை ஆலோசிக்கணும். அது வரைக்கும் நம்ம நாட்டில் உள்ள இந்தியன் கரன்சி துபாயில் செல்லுபடியாகும், கத்தாரில் செல்லுபடியாகும், குவைத்தில் செல்லுபடியாகும். நம்ம இந்தியன் கரன்சி, அவங்களுக்குன்னு தனி கரன்சி கிடையாது. ஆனா ஒரே நைட்ல இந்த அம்மா யார்ட்டையும் கேட்காம தன்னிச்சையா முடிவெடுத்து அவங்க பாட்டுக்கு இந்த சாங்ஷன் அப்ரூவல் கொடுத்தாங்க. பண மதிப்பு குறைஞ்சது, அவங்க ஃபுட்டும் கொடுக்கல, சீரழிக்க ஆரம்பிச்சு. அன்னையில இருந்து ஆரம்பிச்சது. அந்த அம்மையோட சீரட்ட தினத்தினால அந்த அம்மையா கடைசியில சீக்கிரத்துல அவர் உள்ள போறாங்க, அவங்க போட்டு தள்ளுறாங்க. அந்த இது அடுத்தாரு அவங்க மகன் வராரு. அவர் பிரதமராக இருக்காரு. இலங்கையில இப்போ படுகொலை நடந்துட்டு இருக்குது. இவர் அங்க போய் இவருக்கு தலையை தட்டி விடாத சிப்பாய்கள், அங்க உள்ள இலங்கை சிங்கள சிப்பாய்கள் தலையை தட்டி விடாத. ஒரு நல்ல ஒரு மனுஷனை, சாதாரண மனுஷனை தலையை தட்டி விட்டா சூடு தோரணை வேணுமா வேண்டாமா? இந்த மனுஷன் அதையும் வச்சுட்டு அங்க போய் இவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு தமிழர்களுக்கு எதிரான போக்க இவர் கையாண்டாரு. கடைசியில RSS கூட்டு சதியோட அவரை கொல்றாங்க. ஆனா அந்த மொத்தத்தை பலியாத்துதாரு நம்ம தலைவர் பிரபாகரன் தலையில வந்து விழுந்தது. மொத்த தலை இவர் தான் கொண்டாருங்க. இத்தனையோ சம்பவங்கள் அங்க உள்ள பிரச்சனை நடக்குது, நிறைய பேர் இறந்திருக்காங்க. பல இறப்புகளுக்கு பொறுப்பேற்ற எங்க தலைவர், ஆமா நாங்க தான் கொண்டேன்னு சொல்லுறதுக்கு ஒரு நேரமாகும். ஒரு பிரஸ் மீட்டோட கேட்பாங்க, நீங்க தானே அது பண்ணீங்க, இல்ல அப்படின்றாங்க அவரு. ஸோ மக்கள் நம்ம இதை யோசிக்கணும். இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை. அன்னைக்கும் இது RSS அங்கேருந்து ஆரம்பிச்சதுதான். RSS என்னைக்கு வந்தது, காங்கிரஸ் ஒவ்வொன்றா படிப்படியாக சிதைச்சது, திரும்ப கீழே வந்துட்டு இருக்குது. நம்ம காங்கிரஸ் இதுல 2024 மே மாசம் 2ஆம் தேதி காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்தாரு. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஒருத்தர் 60 வயசானது. அவரை கொண்டுட்டாங்க. திமுக கூட்டணி ஆட்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் திமுக அவ்வளவு கூட்டணியா இருக்க இடத்துல கொன்னபுரமும் இதுவரைக்கும் கொலையாளியார்னு கண்டுபிடிக்கல. அதுவும் அவரை கரண்ட் ஷாக் அடிச்சு கொண்டு வாயில கம்பி வச்சு, இரும்பு மெஷ வாய்க்குள்ள வச்சு சுத்தி உடம்ப சுத்தி இரும்பு கம்பியால கட்டி ஷாக் அடிச்சு வச்சு கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் கொலையாளியை கண்டுபிடிக்கல. அந்த கூட்டத்துடைய டிஎம்கே கூடயும் இவை கூட்டணி வச்சுருக்கணும். இந்த லட்சணத்துல மக்கள் சிந்திக்கணும். இந்த திருவட்டாறுல நடந்தது, திருவட்டாறு பஞ்சாயத்து ரோட்ல 10வது வார்டு கவுன்சிலர் அவங்க வீட்டுக்காரர், அவரை திருவட்டாறுல 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொண்டது. அதுக்கும் இதுவரை அந்த ஆளை கைது பண்ணல. காவல்துறை நல்ல முயற்சி எடுத்தது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். திருவட்டாறு காவல்துறை அதுக்கு நல்ல முயற்சி எடுத்தது. அதுல ஏட்டுவ கேரளால பேர் அவனை போய் பிடிச்சிட்டு வந்து 2வது அவன் ஜாமீன் இறங்காம அவனை பிடிச்சிட்டு வந்தது. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் இன்னைக்கும் அவன் கொண்டவன் டிஎம்கே திமுகவோட இதுல இன்னைக்கும் அவன் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். நம்ம ஊர்ல இல்ல, சுத்திட்டு இருக்கான். இதுக்கு இது போயிட்டு இருக்கு. பாதுகாப்பு இருக்குமா? இப்படி ஒரு சூழல் இல்ல நம்ம இருந்தா பாதுகாப்பு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதே சூழல் தான். பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலை நடக்குது. அடுத்து கனிமவள கொள்ளை, அது அதுக்கு மேல 2000 லாரி போகுது இங்க இருந்து. அதுக்கு நம்ம ஆளு ஈஸியா சொல்லிட்டு போறாரு, இங்க கொள்ளையே நடக்கல, நாங்க எல்லாம் அஸ்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் படி தான் நாங்க நடத்தோம் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம மனோன்மை. கொஞ்சம் யோசிக்கணும். இது அவர் இருக்கிறது வரைக்கும் இந்த சித்திரக்கோட்டில் கொள்ளை பாட்ட படம் எல்லாம் அவருக்கு தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பின்ன நம்ம இருக்காது எம்எல்ஏ ஆட்டு அப்ப தெரியாது. இப்போ வந்து புதுசா இருக்காரு. அப்ப 10,000 உள்ள போல
அது இப்படி ஆக்குனாங்க இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக அதுன்னு சொல்லுது. அதுல சரி தபிசீலன் என்னத்துக்கு அதாவது ஒரு மேடையில நாகரிகமா பேசணும். நம்மளும் கொஞ்சம் அவரை உசுப்பேத்தி விட்டோம், வயசு மூத்தவர் அவரை உசுப்பேத்தி விட்டு அவர் வாய் வரி வந்துச்சு. அது அவரையும் தப்பு சொல்ல முடியாது சில இடத்துல. அந்த நம்ம மினிஸ்டர் இல்லையா, எனக்கு என்னோட வயசு இல்ல, இப்படி ஒரு பரம சங்கடமான ஆளு நம்மள ஆட்சி செய்யணுமா, அவருக்கு நம்ம ஓட்டு போடணுமா? உங்களை யோசிங்க. திமுக இந்த தடவை அவருக்கு தான் கொடுக்கும் சிட்டிங் மினிஸ்டர். இங்க உள்ள தொகுதி 2 தடவை கண்டினியூவா இருந்த எம்எல்ஏ, அவரை விட்டு எங்க ஆள் இல்ல, ஆள் இருக்காரு கொடுக்க மாட்டாங்க, மானக்கேடு. அவரை விட்டு அங்க கண்டிப்பா தோத்துருவாரு. இதோட சவால் திமுக யாரு கேட்டிருந்தாலும் நோட் பண்ணுங்க. இங்க அவர் திமுக மனத்தொகை தான் கொடுக்கீங்க, அவரை நாங்க தோக்கடிக்கும், சீலன் நாங்க எம்எல்ஏ நாங்க உட்கார வைக்கணும். கண்டிப்பா திமுக தலைமைக்கு யாரு குறிப்பிட்டிருந்தாலும் தயவு செய்து கடத்தி விடுங்க. நல்லாட்சி நடக்க போகுது. இதுல அழிவு நடிக்கிறாங்க அவங்க பேச்சு. அதாவது ஒருத்தனால ஒரு தெளிவா பேச முடியல, நேரடியா எடுக்க முடியல, அப்பதான் அவங்க வாயில இருந்து ஆபாசங்கள் தெரிக்கும். ஆனா வந்து போது பக்கா மாசோட வந்தார். அவர் வந்தவர் நான் இது மாதிரி ஒரு மேடையை தான் நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். எதுக்குன்னா வேற எதுக்கு இல்ல, அந்த இடத்துல இவருக்கு பயங்கர கெட்ட பேரு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள கூட இருக்க டிஎம்கே ஆட்களே அவருக்கு சப்போர்ட் கிடையாது. அதுலயே பல பிரிவினை இருக்குது. இவர் அங்க வந்து இந்த வீட்டோட நம்ம எல்லா மொத்த ஆட்களையும் நம்ம அடிச்சு பேசி, இந்த பயிலோ சின்ன பயிலோ இவங்களை எல்லாம் அடிச்சு தூக்கி தள்ளிட்டு நம்ம இன்னைக்கு மாசா வெளியேறலாம்னு இப்படிதான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த விரோதத்தை காத்துட்டு எடுத்த எடுப்பிலே ஆரம்பிச்சாச்சு. அவர் தான் வாய விட்டாரு கனிமூல கொள்ளன்னு. அங்க ஹிம்லர் ஒரு சைடு, அவருக்கு ஒப்புரவா தாங்க முடியாத தம்பிசீலம். மக்களை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. பாதுகாப்பான சூழல் உருவாகணும், பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும், இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கணும், இயற்கையை நம்ம மீட்டெடுக்கணும், இருக்கிறத பாதுகாக்கணும். நம்ம ஆளு அதுல ரொம்ப சிறந்தவராகும். 70 குளம் நம்ம மாவட்டத்தில் தூர்வாரி இருக்காரு. கிட்டத்தட்ட 60,000 பனங்கட்டுக்கு மேல நெட்டிருக்காரு. இந்த தகுதி வேற எவரும் கிடையாது. இங்க எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுக்கோ இல்ல ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண ஒரு ஆளு கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஆளையோ, ஒரு படிப்பறிவு இல்லாதவனையோ, ஒரு விவரம் இல்லாதவனையோ, சும்மா பவுடிசம் பண்ணி நடக்கிறனையோ, கட்டப்பஞ்சாயத்து கொண்டு நடக்கிறனையோ கொண்டுல நாங்கள் ஒரு கேண்டிடேட் வச்சிருக்கிறது. தகுதியான ஒரு பொறியியல் பட்டதாரி 1.25 லட்சம் ரூபா கல்ஃப்ல சேலரி வாங்கிட்டு இருந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து போயிருக்காரு. ஒரு மக்கள் சேவை செய்யணுட்டு இவ்வளவு தகுதி உள்ள ஆளை நம்ம இந்த தடவை சட்டசபைக்கு அனுப்புறோம். நம்ம நாட்டுல மாற்றத்தை கொண்டு வரோம். நம்ம குரலா இந்த தடவை சட்டமன்றத்துல சீலன் அவரோட குரல் ஒலிக்கும். அதுக்கு நம்ம மட்டும் இல்ல, மக்கள் கேட்டுட்டு இருக்க எல்லா மக்களும் இந்த வாட்டி விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு நம்ம நாம் தமிழர் ஆட்சியில் அவர்கள் தாழ்வுடன் கேட்டுக்கிறேன். நன்றி. நாம் தமிழர். அடுத்தபடியாக உரையாற்ற வருகிறார் வழக்கறிஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா நெல்சன் அவர்கள். அன்பிற்குரிய நம்முடைய பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் வேட்பாளர் அருமை சகோதரர் சீலன் உள்ளிட்ட அருமை உறவுகளுக்கும் இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அருண் ஜெயசீலன் அவர்களுக்கும் இந்த பகுதியிலே வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற வணிக பெரியோர்களுக்கும் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் மாற்றுக் கட்சியினர் யாராவது இருந்தார் அவர்களுக்கும் நன்றி இருந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில தேர்தல் சம்பந்தப்பட்ட விவரங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். சமூக கலாச்சார நிர்வாக அநியாயங்கள் நடைபெறுகிற போது ஒருவன் கண்டும் காணாமல் இருந்தால் அவன் மனிதனே இல்லை. ஒரு அறிஞர் சொல்லுவது போல கண் முன்னாலே ஒரு அநியாயம் நடக்கிறது, அதை பார்த்தும் பார்க்காம ஒருத்தன் போனாங்கன்னா அவன் மனிதன் இல்லை என்று அந்த அறிஞர் சொல்லுவார். அதுபோல
ஏன் நாம் தமிழர் இன்றைக்கு கட்டாயம்? இதற்கு கேள்வி. நான் இந்த பகுதியில் யாராவது பொதுமக்கள் இருந்தால் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். திருவட்டார் சார்பதிவாளர் அலுவலகத்தில் குறைஞ்சது 5 சென்ட் 10 சென்ட் நிலம் வாங்குவதற்காக செல்லுகிற போது டாக்குமெண்ட் சார்ஜ், எழுத்து கூலி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதுக்கு மேல ஸ்டாம்ப், இந்த 3 தவிர கட்டாயப்படுத்தி சாமானியப்பட்ட மக்களுடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு திருவட்டாறுல மட்டுமில்லை, தமிழகம் பூராவும் சார்பதிவாளர் அலுவலகம் அதை நிர்வகிக்கிற பதிவுத்துறை அமைச்சருக்கு பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான புரோக்கர் ஆபீஸாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு வைக்கிறேன். அநியாயமா இல்லையா? நீ யாரு? உனக்கு சம்பளம் தரப்படுகிறது. மக்களுடைய வரிப்பணத்திலே சார்பதிவாளருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு மேல பத்திரம் பதியாவதுக்கு எவனா தாலி அறுத்து ஊருக்கு விட்டு கடனை வாங்கி 5 சென்ட் 10 சென்ட் வாங்குவதற்கு போனால் பதியாது சாமி, பதியாது, இவ்வளவு கொடுத்தா பதியும். வேறு கிளம்பியில் ஒரு சார்பதிவாளர் ஒரு ஆள் 15 சென்ட் வாங்கினார். பக்கத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு 5 சென்ட் வழங்கி கொடுக்க வேண்டும், எழுதணும், போராடு. வேறு கிளம்பி சார்பதிவாளர் சொல்லுகிறார், இந்த பத்திரம் பதியாது, ஆனா நான் லீவு போடு. நான் லீவு போடுகிற அன்னைக்கு இன்னொரு பதிவாளர் வருவார், அவர் பதிப்பார். இது தமிழ்நாடு. இது நியாயமா அநியாயமான நீங்களே பாருங்க. இந்த அநியாயங்களை வேறறுப்பதற்காக நாம் தமிழர் தேவை. 2 கூட்டணி பெருசா, ஒன்னு அதிமுக தலைமையில, இன்னும் திமுக தலைமையில, 2 பேரும் சுமார் 65 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டவருடைய விளைவு. கொள்ளை. ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு வண்டியை கொண்டு ரினிவலுக்கு போனா, எஃப்சிக்கு போனா எவ்வளவு கொள்ளையடிக்கிறார்கள். வருவாய்த்துறையிலே ஒரு உயில், அந்த உயிரை எழுதியவர் இறந்து போகிறார். ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அந்த யார் பேரிலே உயிர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர் உரிமையாளராக மாறிவிடுகிறார். வருவாய்த்துறை அணுகுகிற போது அந்த பெயர் மாற்றம் செய்து பட்டா எல்லாமே மாற்றி கொடுக்க வேண்டியது அந்த வில்லேஜ் அந்த கிராம நிர்வாக அதிகாரிகளுடைய கடமை. அங்க போனா அவர் 50,000 வரார். குலசேகரத்துக்கு பக்கத்தில் பொன்மலை வருவாய் கிராமத்தில் இப்படி ஒரு ஆள் போனார். 50,000 பேசப்பட்டது. கடைசியாக பார்கின் பண்ணி 25,000 ரூபாய்க்கு வந்தார்கள். அந்த நில உடைமையாளருக்கு வருத்தமாக இருந்தது. 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு உயிரின் மூலமாக எனக்கு கிடைத்த சொத்தினை என்னுடைய பெயருக்கு மாற்றுவதற்காக 25,000 ரூபாயா? நேரே விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த ஊழல் தடுப்பு மையத்துக்கு சென்றார். 25,000 ரூபாய் கொடுக்க அவர் அந்த பவுடர் தடவி கொடுத்து விடுகிறார்கள். கொண்டு கொடுக்கிற நேரத்தில் போலீசார் அவர்களை பிடித்துக் கொள்கிறார். மறுநாள் வேலையை விட்டு வெளியே போனார். ஒரு சரித்திரத்தில் வேலைக்கு வர முடியாது. நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், வருவாய்த்துறையும் ஒரு கொள்ளையடிக்கிற கூடாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை விளாத்திகுளத்திலே அந்த மாணவை கடத்தி கொண்டு பாலிய பலாத்காரம் செய்து கொல்லப்படுகிறார். அந்த பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு மகளை காணவில்லை என்று புகார் கொடுப்பதற்காக செல்லுகிறார்கள். அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அது எந்த பயலோட ஓடி போயிருக்கும். இப்படி பதில் சொல்லுவதற்கு ஒரு காவல்துறை தமிழகத்திலே, இந்த காவல்துறையை நிர்வகிப்பதற்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் நிர்வாகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். எங்க பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் ஏன் அதிகமாக நடக்கிறது? புள்ளிவிவரத்தை எடுத்து பார்த்தால் இந்த 5 வருடங்களாக பாலியல் பலாத்காரம், கொள்ளையும் கொடுமையும் தமிழகத்திலே நித்தம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அந்த துறையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டம் காணாமல் இருக்கிறாரா? இல்ல நிர்வாகம் செய்ய தெரியவில்லையா? நிர்வாகம் செய்ய தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம். அதோ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அநியாயத்திற்கு கூட்டு இருக்கிறார்களா என்ற கேள்வி நம்மிடத்தில் எழுகிறது. ஆக அநியாயங்கள் அடங்காமல் நடக்கிற போது நாம் தமிழர் தேவை. சும்மா நாம் தமிழர் என்று இங்கே நாங்கள் பேசவில்லை. 1956 நவம்பர் 1ஆம் தேதி இந்த மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைவதற்கு முன்னால் இந்த மாவட்டம் மொழி ரீதியாகவும்
ஜாதி ரீதியாகவும் அடிமைப்படுத்தப்பட்டு அன்னைக்கு கேரள மாநிலத்திலே திருவிதாங்கூர் கொச்சின் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த பட்டந்தானுடைய அடிக்கும் துப்பாக்கிக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில் மார்ஷல் நேசமணியுடைய தலைமையில் தமிழர் என்கிற உணர்வால், நாம் தமிழர் என்கிற உணர்வால், அன்னைக்கு அவர் காங்கிரஸில் ஒன்றும் போகல, இந்திய தேசத்திற்காக பாடுபட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தது போகல, திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்கிற ஒரு அமைப்பை 1946 ஆண்டு உருவாக்கி போராட்டத்தில் ஈடுபட்டார். இன்றைக்கு இந்த பெரியாருக்கு ஆளுகள் சொல்லுவது போல இந்த பெரிய கண்டுபிடிச்சாங்களாம் தமிழ்நாடு. மார்ஷல் நேசமணி அப்பவே திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி போராட்டத்தை நடத்தி 13 உயிர் பலிகளை கொடுத்து பல ஆயிரம் பேர் குற்றுயிராக்கப்பட்டு இந்த தமிழகம் தாய் தமிழகத்தோடு 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இணைக்கப்படுகிறது. நான் ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட 2 வருஷத்துக்கு முந்தி மனோ தங்கராஜ் இருந்தார். அப்பதான் 67 ஜூலை மாதம் 27ஆம் தேதியோ என்னவோ தமிழ்நாட்டுக்கு அவள் பேர் வச்சுக்காங்க. அந்த பேர் வச்ச நாள் தான் தமிழ்நாடு ஜென்மதினம், அதாவது தமிழ்நாடு பிறந்த நாள் என்று ஒரு தடவை பேசினாரு, 2 தடவை பேசினாரு. பொறுக்கல, தவறான தகவல்களை இங்கே பதிவு செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது சத்தம் போட்டு சொன்னேன். அவர் அந்த சப்ஜெக்ட் அங்கே நடத்தினார். நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இன்றைக்கு ஒரு அரசியல் மேல்விலாசத்தோடு மனோ தங்கராஜ் இருக்கிறார் என்று சொன்னால், நான் முன்னால் சார்ந்திருந்த ஜனதா கட்சியும் ஜனதா தளமும் அவருக்கு போட்ட பிச்சை. டாக்டர் குமாரதாசோடு அரசியல் நடத்தி அவருக்கு கையோனியாக இந்த பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி சும்மா சாய வாங்கி கொடுக்கிறதுக்கு போனது போல டாக்டர் குமாரதாசோடு போன ஆளா இவருக்கு மனோ தங்கராஜ் அவர்கள். வரலாறு தெரியும், ஹிம்லரை பார்த்து படிக்கணும், வரலாறு தெரியாம பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும் கேட்க ஆசைப்படுகிறேன். 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழகத்தோடு இந்த குமரி மாவட்டம் இணைந்தது. அதை தெரியாம, வரலாறு தெரியாமல் சும்மா காண இடத்துல எல்லாம் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தாலே ஒன்று சொல்வார்கள், வண்டியோடு சேர்ந்த கன்றும் அதனுடைய வெளிப்பாடுதான் அந்த ஹிம்லரை பார்த்து பேசுகிறது. நானும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தமிழகம் அடிமைப்படுத்தப்பட்டு அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் இன்றைக்கு தேவை. நீங்க யாராவது பட்டணங்கால், சித்தாறு பட்டணங்கால்ல தண்ணியை இப்ப அடைச்சு போட்டிருக்கு, இப்ப போனா தெரியும். கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க நடந்து பாருங்கள். 62 முதல் 67வது ஆண்டு வரை பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிற போது சிற்றாறு அணை கட்டப்பட்டு இந்த பட்டணம் கால்வாய் திட்டம் கொண்டு வந்த இந்த பட்டணம் கால்வாய் வெட்டப்பட்டது. அதில் அழகா வெட்டி சிமெண்ட் லைனிங் எல்லாம் போட்டு தண்ணீர் வீணாய் போகாத அளவிற்கு அந்த கால்வாய் அமைக்கப்பட்டது. இன்னைக்கு போய் பாருங்க பார்ப்போம், சிமெண்ட்டும் இல்லை, ஒரு குந்தவும் இல்லை. இந்த தண்ணீர் அங்க போகாது. நான் மனோ தங்கராஜை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். மனோ தங்கராஜ் இருக்கிற பகுதி கருங்கல். இந்த பட்டணங்கால் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் கருங்கலுக்கு போவது வரை கருங்கல் சந்தையில வாழையில வராது, அதிகமாக காய்கறி வராது. அந்த அளவிற்கு இந்த மாவட்டத்தை வளப்படுத்துவதற்காக குறிப்பாக அந்த பகுதியிலே, கருங்கல் பகுதியில் இருக்கிற மக்கள் தண்ணீரை பெறுவதற்காக 2 மலைகளுக்கிடையே ஆசியா கண்டத்திலே உயரமானதும் நீளமானதும் தொட்டி பாலத்தை கட்டி இந்த தண்ணீரை கடத்தி அந்த பக்கம் கொண்டு போவதற்கு பாடுபட்டாரே பெருந்தலைவர் காமராஜர். அவர் வெட்டிய கால்வாயை சீர் செய்வதற்கு, புனரமைப்பதற்கு கடந்த 65 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு கொழித்து கொள்ளையடித்த இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு முயன்றதா என்கிற கேள்வியை மனோ தங்கராஜ் அவரிடம் வைக்க விரும்புகிறேன். 5 வருஷம் நீங்க இருந்தீங்க இல்லையா, என்ன செய்தீர்கள்? நான் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். விளவங்கோடு, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி தொகுதி, இந்த 3 தொகுதிக்கு உட்பட்ட ஒரு 25,000 ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வகைப்படுத்தப்பட்டது. இதை
அதை பயன்படுத்துகிற அதில் விவசாயம் செய்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அதிலிருந்து அதை மீட்க வேண்டும் என்று சொல்லி 2011 இருந்து விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்கள். இவர் 21 அமைச்சராகிறார். நாங்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கொஞ்சம் பேர் போய் எங்களுடைய கோரிக்கை மனோதங்கராஜிடம் கொடுக்கிறோம். கடந்த தடவை நான் எதிர்கட்சி வரிசையிலே இருந்தேன், என்னாலே ஒன்று பேச முடியவில்லை. இப்பொழுது சட்டமன்ற ஆளுங்கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, அமைச்சராக இருக்கிறேன். இதற்கான தீர்வை நான் செய்வேன். நான் குலசேகரத்துக்கு வருகிறேன். கொஞ்ச நேரம் இருந்து இந்த சட்டத்தினுடைய சாதக பாதகங்களை விவாதித்து அங்கே சென்று வனத்துறை அமைச்சரை பார்த்து அவர் வழியாக முதலமைச்சரை பார்த்து ஒரு தீர்வை உருவாக்கலாம் என்று அமைச்சரான உடன் சொன்னார். 5 வருஷம் போச்சு. ஒரு நிமிஷம் கூட அந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஒரு அணுவளவேனும் முயற்சி எடுக்காமல் குலசேகரத்துக்கு வரவும் இல்லை, அது சம்பந்தமாக எங்களுடைய விவாதம் பண்ணவும் இல்லை, அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் குலசேகரத்தில் ஒரு விழாவிற்காக வருகின்றார். நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் ஜனதாதளத்தில் இருக்கிற போது அந்த பகுதியிலே எல்லாம் இந்த பொறுப்பாளர்களை போடுவதற்காக தேர்தல் நடத்த சென்றவன். அவர் ஜனதாதளத்தில் வருவதற்கு முன்னாலே நான் ஜனதா ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதாதளத்திலே இருந்து அரசியல் நடத்தியவன் என்கிற காரணத்தில் அவரை பார்த்து சொன்னேன், நாங்கள் பல தடவை உங்களை பார்த்து பேசிட்டோம், நீங்க இதில் ஒரு துரும்ப கூட எடுத்து போடலை என்று சொன்னேன். என்ன சொல்லுகிறேன், நீ மட்டும்தான் வாரிடு, இது தொகுதி பிரச்சனை, என்ன பிரச்சனை அல்ல, நீங்கள் இருந்த முயற்சி எடுக்கல என்று ஒன்றா கோபப்படுகிறார். உன்னை பக்கத்தில் இருக்கிற அந்த பிஏ பார்த்து அவருக்கு நம்பரை வாங்கு. பல தடவை பேசுகிற போதும் பிஏவை பார்த்து அவருக்கு நம்பரை வாங்கு, நம்ம பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லி கொண்டு போனவர் ஹிம்லரை பார்த்து இவ்வளவு வெடியா வெடிச்சாதியா. அந்த சாமானியப்பட்ட மக்கள் பாதிக்கிற அந்த விவசாயிகள் பாதிக்கக்கூடிய அந்த சட்டத்தினுடைய சாதக பாதகங்களை பார்த்து அது நடக்கலையோ, அமைச்சர் என்கிற உச்சபட்ச அதிகாரம் இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு அதற்கு ஒரு நிமிஷம் கூட செலவு செய்ய முடியலன்னா உங்களுக்கு ஓட்டு, உங்களுக்கு ஒரு தேர்தல், உங்களுக்கு ஒரு கட்சி, இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். ஒன்றும் செய்ய முடியாதுன்னா இந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது, அநியாயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் கடை கொஞ்சம் பேர் நான் சில விவாதங்களை பார்க்கேன். டாஸ்மாக் கடையில் உள்ள வருமானத்தை விட்டால் தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை நடத்த முடியாது சாமானியப்பட்ட சிலர் தெரிஞ்சு பேசுகிறாங்க, தெரியாமல் பேசுகிறார். ஊடகங்களில் விவாதங்களிலே பங்கேற்பவர்கள் 1967 நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். 67க்கு முன்னாலே 9 ஆண்டு காலம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தை ஆண்டார்கள். 67 முதல் 72 வரை நீங்கள் ஆண்டீர்கள். சாராய கடை இல்லை. அரசு நிர்வாகத்தில் எந்த தொய்வு ஏற்பட்டது, எங்கே வருமான குறைச்சல் ஏற்பட்டது, அதற்கு தமிழகத்தினுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கான வருமானம் வந்து கொண்டிருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டு காலம் இந்த சாராய கடையே இல்லாமல் தமிழகத்தினுடைய நிர்வாகத்தை நடத்துகிற போது தமிழகத்திலே கட்டப்பட்ட அணைகள், வெட்டப்பட்ட ஆறுகள் எத்தனை? கன்னியாகுமரி மாவட்டத்திலே மட்டும் சித்தாறு 1-2 அணை, பட்டணங்காவாய் திட்டம், கோதையாறிலே மின் திட்டம். எப்போ சாராயம் இல்லை, ஒரு குந்தமும் இல்லை. அப்படி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் யாராவது நாங்கள் 10 பேர், எங்களுடைய முன்னோர்கள் 10 பேர் போய் ஒரு சந்திப்பிலே நின்று ஐயோ குடிப்பதற்கு சாராயம் இல்லை வேண்டும் என்று போராடினார்களா? யாருக்கிட்ட கேட்ட சாராயத்தை தந்திய பைத்தியார பயில பெருந்தலைவர் காமராஜர் அதற்கு எதிராக சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தினார். அன்றைக்கு அந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கினார். விளைவு என்ன? வந்தவனும் போனவனும் டீ கடை இருந்தா அந்த டீ கடை பக்கத்தில் வரணும் நமக்கு தோணும், ஒரு கப்பு ஆகி ஒரு டீ போட்டு போகும். அதே போல முக்கு மூலைகளை தெருவுக்கு தெருவாக இன்றைக்கு சாராய கடைகளை திறந்து வைத்ததனுடைய விளைவு பெண் குழந்தைகள் 8வது வகுப்பு 9வது வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் டாஸ்மாகில் இருந்து இந்த பாட்டிலை வாங்கி அவர்கள் குடிக்கிற ஒரு நிர்பந்தத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினது யாரா? இந்த திருட்டு திராவிட மாடல் தானே.
நேற்றைக்கு முன்னாள் பத்திரிகையை பார்க்கும்போது இருந்தது, எங்களுடைய மாடலை நீங்கள் பின்பற்றினால் மற்ற மாநிலங்கள் வளர்ந்து விடுவீர்கள். நாசமா போச்சு. இந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த குடியின் மூலமாக இந்த தமிழகத்திலே நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு 85 விழுக்காடு மூல காரணமாக இருப்பது இந்த சாராயம். ஒன்றை கேட்கிறேன், இந்த டாஸ்மாகிலே விற்கக்கூடிய சாராயம் குடிப்பதற்கு தகுதியான திரவம் தானா என்று ஒரு பாட்டில் வாங்கி ஒரு பகுப்பாய்வு கொடுத்து லேபில் கொடுத்து பகுப்பாய்வு செய்து வாருங்கள். குடிப்பதற்கு தகுதியான திரவமே இல்லை. சுகர் ஃபேக்டரியில கரும்பு ஆலையிலே வருகிற வேஸ்ட் இருக்கிறது, மொலாசிஸ். அந்த மொலாசிஸை எடுத்து அதில் தண்ணியை சேர்த்து கிணற போட்டு பாட்டில் அடைச்சு வந்து வருது. அதில் பழங்களை எல்லாம் உறவித்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட பிராண்டியே இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலிக் கண்டென்ட் 44%, 44 விழுக்காடு இருக்கிறது. ஆனால் தென்னையிலும் பனையிலும் எடுக்கக்கூடிய தென்னம்பால் பழம்பாலே அது புளித்து போனாலும் கூட அதிலே இருக்கிற ஆல்கஹால் 4%, 4% தான். சாதாரணமாக நம்ம காஃப் சிரப், அந்த சளிக்கு வாங்கி குடிக்கக்கூடிய காஃப் சிரப்லேயே 3%, 2% ஆல்கஹால் இருக்கு. அது வேண்டாம். இன்றைக்கு இவ்வளவு தூரம் எந்த குற்றச்சம்பவம் நடைபெற்றாலும் அது பக்கத்தில் போய் பார்த்தா இந்த தண்ணி அடிச்சுட்டு போய் தான் பண்ணியிருப்பான். இந்த அநியாயத்தை இந்த தமிழகத்தினுடைய மக்கள் மேல் திணித்தது யார்? மனோதங்கராஜ் பதில் சொல்ல முடியுமா? இவ்வளவு தூரம் அநியாயத்தை செய்துவிட்டு ஹிம்லர் கிட்ட இந்த கனிமவளம் கொள்ள போகலையா, கனிமவளம் கொள்ளை போகலையா? ஏய் படிக்கணும். நான் திருப்பி சொல்லேன், நீ எம்ஏ எம்பில் எந்த அளவு படிச்சே தெரியாது. தமிழ்நாடு கனிமவள நிறுவனம், தமிழ்நாடு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்று ஒரு லாகர், அது யாருக்கிட்ட இருக்கு? துறைமுருகன் இருக்குதா? அது வேலை என்ன? நம்ம சாதாரணமா ஒரு கக்கூசுக்கு ஒரு குண்டு வெட்டுறோம்னு வைப்போம், எக்ஸ்ட்ரா மண் வந்துட்டு நீங்க ஒரு டெம்போல 10 குட்ட மண்ணை எடுத்து போட்டு ரோட்டிலே போனால் உடனடியாக அந்த மண் போலீசாரால் கைப்பற்றப்படுகிறது, வழக்கு பதியப்படுகிறது. ஒரு தாசில்தார் வந்துருவாரு, கனிமம் கடத்தப்பட்டு விட்டது இந்த மண். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளவு கனிம வளங்கள் போகிறதே என்ன பண்ணினீர்கள்? கனிம வளத்துக்கு பெர்மிட் எதுவும் தெரியுமா? களியக்காவிளை, செங்கவிளை, ஊரம்பு போன்ற பகுதிக்கு தான் பெர்மிட் தமிழ்நாடுக்கு உள்ள. ஆனால் இதை தாண்டி கேரளாவுக்கு இந்த கனிம வளம் போகிறது. இது கடத்தி விடுவது யார்? தமிழ்நாடு போலீஸ். அதற்கு ஏற்பாடு யார்? இந்த அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர். கோடிக்கணக்கான டன் கனிம வளங்கள் இன்றைக்கு கேரளாவுக்கு சட்டவிரோதமாக கொள்ளையடித்துக் கொண்டு போகப்படுகிறது. அதன் மூலமாக திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் கோடிக்கணக்கான பணத்தை கையூட்டாக பெறுகிறார்கள். இந்த கனிம வளத்தை கொள்ளையடித்து அங்க கொண்டு விட்டு பைசா உண்டாக்குவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? திமுகவுக்கும் திமுக மந்திரிகளுக்கும் இந்த பாறையை மெம்சாண்டை கொண்டு போய் கேரளாவில் விற்பதற்கு ஒரு அதிகாரம் வந்தது யார்? நீ வேண்டும் என்றே இந்த கொள்ளையை அரங்கேற்றி விட்டு நாங்கள் கொண்டு போகல. இந்த பைத்தியகாரத்தனமான பதில்கள் இருக்கிறதே, ராத்திரி பகலை எப்ப பார்த்தாலும் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட நேரத்தில் பிக்கவே நான் போகக்கூடாது இருக்கு, அப்பவும் போகுது. அது ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அமைச்சர் கொண்டு போ, ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு கனிம வளம் கடத்தப்படுகிறாங்க. விவாதத்திலே கலந்து கொண்டு 2 தினங்களுக்கு முன்னாலே கனிம வளம் ஒருத்தரும் கொள்ளையடிச்சு கொண்டு போகல, ஒன்றும் போல. நான் சாமானியப்பட்ட மக்களை பார்த்து கேட்கிறேன், மார்த்தாண்டத்திலே நில்லுங்கள். எவ்வளவு லோடு போகிறது? கேரள மாநிலத்திலே இல்லாத பாறைய தமிழகத்திலே இருக்கிறது, தாராளம் இருக்கிறது. சூடு சொல்றையே இல்லை. 2004ஆம் ஆண்டு களியக்காவிளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கோடு என்கிற பகுதியில் இருந்து நெய்யார் இடதுகரை கால்வாய் வழியாக விளவங்கோடு தாலுகாவிற்கு ஒரு கால்வாய் வெட்டப்பட்டு தண்ணீர் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு கேரள மாநிலம் அந்த ஷட்டரை அடைச்சு நமக்கு தண்ணியை தரல. இவனுக்கு தான் சூடும் சொல்றே இல்லையே, தமிழே இல்லையே. அவன் தராத்ததுக்கு பிறகும் கூட அவன் கேட்டானோ கேட்கலையா? இங்கே இருக்க பாறையை உடைத்து அங்கே கொண்டு கொடுப்பதற்கு உங்க அப்போட்டு சொத்தாரு, திமுக காரனுக்கு அப்போட்டு சொத்தா.
அவரும் தொடங்கினார். அதிமுக இருக்கிற காலத்திலேயே இது தொடங்கியது. 10 லோடு கொண்டு போனா 2000 3000 லோடு போகிறது. இங்க மட்டுமில்லை, கனியக்காவளை மட்டுமில்ல, செங்கோட்டை வழி, கம்பம் போடி தேனி வழி, கோயம்புத்தூர்ல இருந்து வாழையார் செக் போஸ்ட் வழி தினமும் ஆயிரக்கணக்கான லோடுகள் பாறைகள் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கொண்டு போகப்படுகிறது. அவன் மலையாளி, அவன் மலையாளிக்கு பிறந்தவன், தன்னுடைய நாடை பாதுகாக்க விரும்புகிறான். எனவே அவன் மலையை வெட்டவில்லை, அழிக்கவில்லை, அங்கே ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு அவன் கேடு விளைவிக்கவில்லை. இங்க வந்தவரும் போலவருடைய கையிலே நாட்டினுடைய நிர்வாகம் சிக்கிக் கொண்டவருடைய விளைவாக இன்றைக்கு இவ்வளவு அட்டூழியங்களும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முந்தினதான் இந்த புத்தகடைக்கு பக்கத்தில் இருந்து இது 20ஆம் தேதி நியூஸ் தினத்தந்தி. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா புத்தங்கடை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனு. அவர் இங்குள்ளவர் தான். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் மற்றும் இருக்கன்துறை ஆகிய பகுதிகளில் கல்குவாரி மற்றும் கிருஷ்ணகிரி இயங்குகின்றன. அங்கிருந்து கனிம வளங்களை கொண்டு செல்வதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருகின்றன. குவாரியில் இருந்து கற்களை அனுமதியின்றி கேரளாவுக்கு நாள்தோறும் ஏற்றிச் செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் சட்டவிரோதமாக 5 லட்சம் டன் கற்களை வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்துவதற்கு குவித்து வைத்திருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல வேண்டியதானே? அவனை நான் பாராட்டுகிறேன். எனவே சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுப்பதற்கு அவற்றை அனுமதியின்றி கொண்டு செல்வதற்கும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும். என்ன சொல்றாரு? வெட்டி எடுக்கிறதுக்கும் அனுமதி இல்லாம போகும். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால காவல்துறையினர் 2-3 லோட பிடிச்சா, ஒரு பாசும் இல்லை, எந்த பெர்மிட்டும் இல்லை. போகும். அப்போ காவல்துறையினர் அதை பார்க்கிற போது அங்க எந்த பாசும் இல்லாமல், எந்த அனுமதியும் இல்லாமல் போகிறது. எல்லாரோடுமே அனுமதி இல்லாமல் செல்கிறது. அப்ப அனுமதி இல்லாமல் இந்த கனிம வளங்கள் கடத்தப்படுவதற்கு உனக்கு எதுக்குடா சர்க்கார்? உனக்கு எதுக்கு அரசு? உனக்கு எதற்கு எம்எல்ஏ பதவி? உனக்கு எதற்கு அமைச்சர் பதவி? வந்ததும் வராது வந்த போல ஒரு அமைச்சர் என்கிற அந்தஸ்து வந்ததற்கு பின்னால் இந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி நாட்டிலே இருக்கக்கூடிய விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்காக, விவசாயிகளுக்காக ஒரு 5 நிமிஷம் செலவாக்கி இருக்கா? இல்லை. ஆனால் 1981, 82, 83, 84 ஆகிய வருடங்களில் இந்த மாவட்டத்திலே இந்த சங் பரிவார்கள் நடத்திய வெறியாட்டங்கள் மதத்தின் பேரால் நடந்தது. அதற்கு எதிராக எண்ணிக்கொண்டவர்கள் எல்லாம் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். எந்த அரசியல் கட்சியும் வரல. ஏன் வரல தெரியுமா? இந்துவும் கிறிஸ்தவரும் மோதிக்கொள்கிறான், பஞ்சாயத்து பண்ண எவனாவது ஓட்டு தர முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லி நாங்கள் செய்யக்கூடாதுதான். நாங்கள் இந்த மாவட்டத்தில் அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் சில பேரை அழைத்து, சமூக பெரியோர்களை அழைத்து, இந்த மாவட்டத்திலே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடார் சமுதாயம் அவர்களுக்குள்ளேதான் இந்த பிரச்சனையை சங்கர்கள் உருவாக்கினார்கள். ஒரே வீட்டில் இந்துவும் கிறிஸ்தவனும் இருக்கிற ஒரே வீடு நாடார்களுடைய வீடு. எனவே அது தப்போ சரியோ, கன்னியாகுமரி மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தின் ஒரு பேரில் ஒரு அமைப்பை உருவாக்கி மாவட்டத்திலே முக்குமுறைகள் எங்கெல்லாம் மத போதனைகள் நடைபெற்றதோ அங்கெல்லாம் இந்த அமைப்பு நின்றது, போராடியது. மாவட்டத்திலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கினோம். அப்பா மனோ தங்கராஜ் நிக்கர் போட்டிருந்தார். வரலாறு தெரியுமா? என்னடா தினோ பெரிய பாறை அடித்து வந்த மாதிரி இப்படி எல்லாம் சும்மா ஹிட்லரை பார்த்து பேசிவிட்டு செல்லலாம். நான் அந்த மாவட்டத்தினுடைய வரலாறு தெரியாமல் நான் இந்த நவம்பர் 1 அந்த தமிழ்நாடு பேர் வச்ச அன்னைக்கு இவரை வீட்ட சத்தம் போட்ட உடனே குளச்சல் தொகுதி எம்எல்ஏ பல பேர் இறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள், போராட்டம் நடந்தார்கள் சொல்லுகிறார்கள், எந்த வரலாற்று பதிவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ நாடு பேருமா லைப்ரரியில போய் பாரு, டயோசிசன் புக்திப்போ, சிஎஸ்ஐ டயோசிசன் புக்திப்போல போய் பாரு. நாட்டுக்காக நடைபெற்ற போராட்டத்தை குறித்து வாலிமா புக்கு போட்டுகிறான். அனுமதியிலே அவன் இறந்தான். இந்த ஆத்தூர் பகுதியிலே அவன் குற்றீராக்கப்பட்டான். இந்த மாவட்டத்தில் நடைபெற்றது விழாவாரியாக இருக்கு. படிக்கவே மாட்டான். இவங்க அப்படிதான். இவன் ஹிட்லரை பார்த்து ஓப்பாடா படிக்கணும் தம்பி. இந்த
அது தம்பி என்ன பேசுறாருன்னா, அந்த கலப்பின மாடு மரபணு மாற்றம் செய்யப்பட்டது, அதனால நானும் மாடு கட்டி பால் கறந்துருக்கேன். எந்த மாடு கட்டி பால் கறந்தேன்? பாலை பற்றி தெரியுமா அவருக்கு? பால் வளர்ப்பா, அது பால் வளர்த்தாது. இந்த நேற்றைக்கு தினத்தந்தி 21 அதுல இன்று தினம் ஒரு தகவல் வருது. நெய் வகை இந்தியாவில் பெருமளவில் பாலுக்காக வளர்க்கப்படும் பசுக்கள் கலப்பின வகையைச் சேர்ந்தவை. இவை அதிக அளவில் பால் தருவதால் வணிக ரீதியாக விரும்பி வளர்க்கப்படுகின்றன. இந்த பசுக்கள் தரும் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் நெய் A1 வகை என்று அழைக்கப்படுகிறது. அதே வேளையில் பாரம்பரிய நாட்டு இனங்கள் குறைவாகவே பால் தருகின்றன. இந்த பாலில் இருந்து தயாரிக்கப்படும் நெய் A2 வகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த A2 வகை நெய் இன்றைக்கு உலகின் பல நாடுகளில் விரும்பி வாங்கப்படுகிறது. இதற்கு காரணம் நாட்டு பசுக்களின் நெய் பீட்டா கேசின் என்ற புரதத்தை கொண்டுள்ளது. இது சாதாரண கலப்பின பசுக்கள் தரும் A1 வகை நெய்யை விட ருசியானது, பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டதாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாக சித்தா ஆயுர்வேதா மருத்துவத்தில் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. A2 வகை நெய்யில் உள்ள ஒருவித அமிலம் குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது, குடலின் இயக்கத்தை சீராக்குகிறது. மேலும் இதில் வைட்டமின் A, D, E, K மற்றும் ஒமேகா 3 கொழுப்புகள் உள்ளன. இதனால் உடலை வலுப்படுத்தும், மேலும் உடலில் தோல் நகை மெருகேற்றி முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவும் கண்டறியப்பட்டுள்ளது. A2 வகை நெய் என்பது உடலில் நோய்க்கு காரணமாக கருதப்படும் வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்தி குணப்படுத்தும் என்று சித்த மருத்துவம் கூறுகிறது. ஆக பாரம்பரிய மாட்டில இருந்துதான் அதிகப்படியான நன்மை நமக்கு இருக்கிறது. இது நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சது. அது மரபணு மாற்றம் செய்யப்பட்டதோ கலப்பின பசுக்கள், அது அதிகமான பால் தரலாம். நாங்கள் நாட்டு மாடு வளர்த்து பால் குடிச்சிருக்கோம். ஒரு கப்பு பால்ல 4 கப்பு தண்ணி சேர்த்து டீ போட்டாலும் டீயா இருக்கு, தூக்கலா இருக்கு. நீங்க கலப்பினவனுக்கு அது 1 லிட்டர்ல கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி சேர்த்த பால் மாதிரியே இருக்கும் அது. அப்போ மனிதன் சுகாதாரமாகவும் தரமான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதிலே நம்மால் மனோதங்கராஜ் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். நான் அவரை மீண்டும் பார்த்து கேட்கிறேன், இதை குறித்து அதிகம் நீங்கள் படிக்க வேண்டும். சிமிலரா பார்த்து நீங்க படிச்சியா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது. ஏய், உங்க ஆளுகள் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேல அந்த தமிழகத்தை ஆண்டாச்சு இல்லையா? தமிழகத்திற்கு பால் எங்கே இருந்தது? ஆந்திராவில் இருந்தது. வெட்கமா இல்லை? உனக்கு ஒரு அமைச்சர் பதவி, உனக்கு கட்சிக்கு ஒரு அரசு. தமிழ்நாட்டில் இல்லாத மாடா ஆந்திராவில் இருக்கு. அப்ப ஏன் பால்வளத்துறையை விரிவுபடுத்தவில்லை, வளப்படுத்தவில்லை? மாடு வளர்ப்பதற்கான சூழலை உருவாக்கவில்லை. உங்கள் கடையில் சர்க்காரை தந்துட்டு நீ சொல்லதெல்லாம் நாங்க கேட்டு இருக்கணும். இன்றைக்கும் நீ ஆந்திராவிலே சென்று பாலை வாங்கி இங்கே கொண்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் என்ன வளம் இல்லை? இந்த அளவிற்கு மோசமான ஒரு நிர்வாகத்தை இந்த தமிழ்நாட்டிற்கு கொடுத்து விட்டு நாங்கள் பெரிய சாதனைகளை செய்த உங்களை யாரையும் விடமாட்டோம், நாங்கள் எல்லாரும் அப்படியே கொண்டு போயிடுவோம் என்று சொல்லுகிற இந்த போக்கு இருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் இல்லை, அரசு மருத்துவமனையிலே செவிலியர்கள் இல்லை, அரசு மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்லை. இந்த சூழ்நிலையிலே தானே இங்கே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். போக்குவரத்து துறையிலே மாதச்சம்பளம் பெறுகிற ஒருத்தனும் இல்லை, எல்லாம் கன்சால்டேட்டட் மந்த்லி டெய்லி வேஜ். இதுக்கு உங்களுக்கு சர்க்கார் ஒரு அரசு தேவையா என்கிற கேள்வியை நாங்கள் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறோம். ரொம்ப வாதங்கள் எல்லாம் விடக்கூடாது. 65 வருஷம் எவன் சொன்னாலும் பெரியார் காலம் 2 பேரும் பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து கேட்டார்கள். அதிமுக உருவாக்கியவன் காமராஜர் சொன்னார், 2 பேர் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் என்று சொன்னார். மாறி மாறி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். 6 மாசம் இந்த வயல்ல உழைத்து அவன் அறுத்துக் கொண்டு வருகிற நெல்லை பாதுகாப்பதற்கு கிட்டங்கி வசதி இன்னைக்கும் இல்லை. 65 வருஷம் என்னடா பிடுங்க. கடந்த வருடம் இந்த அந்த சம்பா ஆவணி மாசம் அறுவடையான நெல்கள் சாக்கில இருந்து மூடையில இருந்து முளைக்கிறது, தெருவிலே கொட்டப்பட்டு கிடக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த ஸ்டாலின், என்னடா செய்ய நீங்க? அவன் விவசாயம் எவ்வளவு மோசமானவன்.
மக்கள் உண்கிற உணவிற்கு பயன்படுத்துகிற அந்த நெல்லை இந்த விஞ்ஞான யுகத்திலே அவரை வாங்கி அதை உலர்த்தி பாதுகாத்து தரமான அரிசியாக மக்களுக்கு கொடுப்பதற்கு வக்கில்லாத ஒரு அரசு இன்னும் வரணுமா? எது 23 தினத்தந்தி தெருக்களில் நெல் குவியல். மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சாகுபடி முடிந்து நெல் அறுவடை தீவிரமாக நடந்து வருகிறது. ஏற்கனவே கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் குடோனுக்கு அனுப்பப்படாததால் கொள்முதல் பணி நடக்கவில்லை. இதனால் தெருக்களில் குவியல்களாக நெல் கொட்டப்பட்டுள்ளன. தோடநேரி கிராமத்தில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் தெருக்களில் கொட்டப்பட்டுள்ள நெல் குவியல்களை கழுகு பார்வையில் படம் பிடித்த காட்சி. அந்த கிராமம் பூரா நெல் குவியலா இருக்கு ரோட்ல. இது ஆட்சி, இதுக்கு பேர் மாடல். 10 நாள் தான் ஆச்சு வளைகுடாவில் போற தொடங்கி. சமையல் பண்ண கேஸ் இல்லை. நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த நிலை நீடித்தால் இதே மாதிரி நெல்லகங்களை கொண்டு போட்டது, விவசாயிகளை கண்கொண்டு பார்க்காதது, குளங்கள் தூர்வாரப்படாதது, தண்ணீர் சேமிக்கப்படாதது, இந்த சூழ்நிலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு மாறி மாறி 2 பேரும் செய்து கொண்டிருக்கிற நிலை நீடிக்குமே ஆயில். கேஸ் இருக்கும், பெட்ரோல் டீசல் இருக்கும், பானையில போடுறதுக்கு தக்காளியும் காணாது, அரிசியும் காணாது. இந்த நிலை அண்மையிலே இலங்கையிலே வந்த நிலை இங்க வரும். அதை இவர்கள் உருவாக்குவார்கள். இது ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு இல்லை, ஆர்க்குபடி தத்துவம் இல்லை, நம் கண் முன்னாலே வெளிப்படையாக தெரிகிறது. இந்த விவசாயிகளுக்கு நீர் மேலாண்மை இருக்கிறதா? எங்கேயாவது ஒரு இடத்துல கடலிலே கலக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து குளங்களை நிரப்புவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி? ஆமா, 65 வருஷம் இந்த பேச்சுப்பாறையில் இருந்து பெருஞ்சாணி அணையில் இருந்து 2 ஆறுகளாக வந்து மூவாற்று முகத்திலே ஒன்று சேருகிறது. இதில் எத்தனை இடத்துல தடுப்பணை கட்டி நீரை சேமிக்கிற போது நிலத்தடி நீர் கிணறுக்கு வரும். அதை பயன்படுத்தி அங்கே சேமித்து வைத்து எந்த பஞ்சாயத்தில் தண்ணீர் இல்லையோ அங்கே கொண்டு வரலாம். எந்த முயற்சி எடுத்தீர்கள்? கழிஞ்ச தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் 21 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தடுப்பணைகள் கட்டுவோம். நீங்க காவிரிக்கும் போனார், இளவுக்கும் போண்டா, கர்நாடகாவுக்கும் போண்டா, மழை நேரங்களிலே வரக்கூடிய தண்ணீரை தடுப்பணை மூலம் தேக்கி தமிழகத்தில் இருக்கிற அத்துணை குளங்களை மாளப்படுத்தி நீரை சேமித்தால் சாராய கடை வேண்டாம், ஒரு இளவு வேண்டாம், சொர்க்க பூமியாக தமிழகத்தை மாற்ற முடியும். அதுதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் ஜனதாதளத்தில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். எனக்குள்ளே ஒரு ஆதங்கம். கொஞ்ச வருஷமா 2 பேரும் மாறி மாறி ஆளுதா. இதற்கு எதிராக இந்த 2 பேருக்கு எதிராக ஒரு கருத்தியலை முன்வைத்து தமிழகத்தினுடைய மக்களை வழிநடத்துவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிற போது சீமானவர்கள் நாம் தமிழர் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிற போது அந்த சூழ்நிலையில் என் போன்றவர்கள், நம்மை போன்றவர்கள், இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்காமல் இருந்தால் நாட்டுக்கு செய்யப்படும் துரோகம். ஊடகத்தில் வந்திருந்த மாட்டோட பேசிட்டு இருக்காரு. நான் இந்த மாவட்டத்தில் சொல்லேன், கன்னியாகுமரி தொகுதிக்கு உட்பட்ட ஈசாந்தி மங்கலம் என்கிற வருவாய் கிராமம் இருக்கிறது. அங்க இந்த விவசாயிகள் மாடு வைப்பதற்கான மேய்ச்சல் நிலம் இருந்தது. அந்த மாடுகளை மேய்ச்சல் நிலத்திலே கொண்டு போய் மேய்த்தார்கள். உழவுக்கு பயன்படுத்தினார்கள், பாலுக்கு பயன்படுத்தினார்கள். அந்த மேய்ச்சல் நிலம் தமிழ்நாடு வனத்துறையால் கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த மாடையே அங்க உள்ள உடனே இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழகம் பூராவும் இந்த சூழ்நிலை இருந்தது. அதை தட்டி கேட்பதற்கு இந்த கூட்டம் வருது. காங்கிரஸ், திமுக கூட இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக இருக்கிற கட்சிகள் எவனாவது ஒருத்தன் இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், இழந்து போன மேய்ச்சல் நிலத்தை மீட்க வேண்டும், இந்த வருவாய் நாம் பெற வேண்டும் என்கிற கோரிக்கை எவனாவது ஒருத்த வச்சானா? நிமிர்ந்து நின்று ஆயிரக்கணக்கான மாடுகளை திரட்டி அந்த மேய்ச்சல் நிலத்திலே நாங்கள் மாடு வைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று காட்டுவதற்காக மாபெரும் போராட்டத்தை நடத்தியவர் சீமான் அவர்கள். கேட்கிறதுக்கு கூட வக்கில்லாத
வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் பேச வேண்டியது. உடனே அவர் மாட்டோடு பேசுகிறார். ஒருத்தர் மாடு மேய்க்கலாமா? ஏய், நான் சட்டக்கல்லூரியில் படிக்கிற போதும் அப்போ எங்கள் வீட்டில் மாடு இருந்தது, விவசாயம் இருந்தது, அவன் போய் உழுது. அது இவனை கொஞ்சம் பேர் இருந்துட்டு மாடு வேலைக்கு போய் என்னடா சீமானவர்கள் சொல்லுவதில் அது கலாச்சாரம் நம்மோடு கலந்து கொண்டது. அன்னைக்கு எல்லாருக்கும் வீட்டிலே மாடு இருந்து பசு இருந்தது. எவனும் அதை மோசமா நினைக்கல. அது மோசம் என்று கற்பிப்பது யார்? இந்த திருட்டு திராவிடர்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்களை ஏமாளிகளாக்கி இங்கே வந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஓட்டு கேட்டு வருவார்கள். இந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம் கொள்ளையடித்து அந்நியனுக்கு கொடுத்து விட்டு இந்த நாட்டை பாலைவனமாக மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிற இந்த திருடர்களை தடுத்து நிறுத்துவது நம்முடைய கடமை. அதை நாம் தமிழர்கள் செய்கிறது. அதற்கு மக்கள் உறுதுணையாக நிற்க வேண்டியது கடமை. எனவே அவர் அப்பா வந்துட்டார், மணி அடித்தார். எனவே விவசாயி சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நான் ஜனதாவில் இருக்கிற போது இந்த சின்னம் உண்டு. ஏருளவன் ஒரு பாட்டு, ஏருளவன் எங்க ஏறி வாரைங்க. அந்த ஒரு ஈர்ப்பு அதோடு வருகிறது. அப்ப மக்களுக்கு அடிப்படை தேவை உணவு, தண்ணீர். இது ஒண்ணு இல்லாமல் நாட்டை வளப்படுத்துவேன் என்று சொன்னால், சாராய கடையை அடைச்சால் இந்த நாட்டை நடத்த முடியும். நீங்க அடிக்கிற கொள்ளையிலே பணம் எங்க போகுது? 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ரோடு போடப்படுகிறது. 45 விழுக்காடு கமிஷன் கொடுக்கிறார்கள். நம்ம ஆளுகள் கொஞ்சம் பேரு எவன் வந்தாலும் இதுதான் நடக்கும், அதான் நடக்காது. நான் உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். 1977 75 இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார். அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் இந்திய துணைக்கண்டத்திலே திரண்டார்கள். ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார்கள். 77 தேர்தல் நடக்கிறது. அந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. அப்பொழுது மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதம அமைச்சராகிறார். அந்த 75-77 இடையில அங்க இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய, தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கலைஞர் கருணாநிதி. இந்த மாவட்டத்தில் எல்லா இடத்திலும் செக் போஸ்ட் இருந்தது. உணவு தானியம் கொண்டு போக முடியாது. வயல்ல இருந்து கருதை அறுத்து கொண்டு போக முடியாது. அன்றைக்கெல்லாம் ஆஸ்பத்திரிகளிலே தங்கி ஒருவரை நாம் சிகிச்சை பண்ணுகிற போது சமையல் செய்வதற்காக சமையல் அறை இருந்தது. அப்ப 1 கிலோ 2 கிலோ அரிசியை கொண்டு போகலாம். அதற்கு கூட தடை இருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒழிச்சு கொண்டு வராங்க. அப்படி இருந்த காலகட்டத்திலே தமிழகத்தை ஆண்ட பெரிய நிர்வாகி கலைஞர். அதுல என்ன இருந்தது என்றால் இரட்டை விலை இருந்தது. டபுள் பிரைஸ் சிஸ்டம். ரேஷன் கடையில் ஒரு விலை, ரேஷன் கடையில் 2 ரூபான்னா ஓப்பன் மார்க்கெட்ல 5 ரூபா. இது அப்படியே இருந்துட்டு இருந்தது. மொரார்ஜி தேசாய் அவர்கள் அப்பவும் நம்ம பேர் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தது, அவன் வந்தாலும் இது இப்படித்தான் இருக்கணும். மொரார்ஜி தேசாய் பிரதம அமைச்சரான உடனே ஃபுட் சோன், உணவு மண்டலம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி 1 என்று அறிவித்தார். அப்ப கேரளத்தில் எல்லாம் அரிசி கொண்டு போக முடியாது. மாநிலம் விட்டு மாநிலம் உணவுப் பொருள்கள் அங்கும் இங்கும் போறது. எவனும் ரேஷன் கடைக்கு போகல. ரேஷன் கடையில் விற்ற விலையை விட குறைவாக ஓப்பன் மார்க்கெட்ல சந்தைகளிலே அரிசி விற்கப்பட்டது. இந்த மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது எப்படி? அறிவுள்ளவன் ஒருத்தன் அந்த அமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்ததன் காரணமாகத்தான் அதை கொண்டு வந்தான். அதனால மாற்றம் எல்லாம் எவன் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நான் கொலைசேகரத்தில் ஒரு கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் பிரசிடண்டா இருந்தேன் கொஞ்சம் காலம். நான் அதில் போவது வரை மாசம் சீனி பிரசிடண்ட்டுக்கு வீட்டுக்கு போகும். லோன் கொடுக்க நேரம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானே கொடுப்பாங்க. 100-200 பெரிய தொகை. அதில் போய் 5 ரூபா 10 ரூபா அவர் வாங்கிட்டே இருப்பார். நான் தலைவரானதுக்கு பிறகு எனக்கு வீட்டுக்கு சீனி ஒன்றும் வரல. லோன் கடன் கொடுக்கிற போது நாங்கள் போய் கணக்கு பார்க்கல. அவர்கள் அலுவலர்கள் கொடுத்தார்கள், வாங்கினார்கள். அதனால எவன் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும், நடக்காது. நாம் தமிழர் கட்சி வைக்கிற கருத்துக்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அடிப்படையிலே தண்ணீர் வேண்டும், விவசாயம் வேண்டும் என்று சொல்லுகிறது. இவ்வளவு பாறை எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு கட்சி, அது காங்கிரஸே இல்லை, நேராகி போச்சு. அது கட்சி கட்டுப்பாட்டை மீறி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் காங்கிரஸை 2ஆக உடைத்து இந்திரா காங்கிரஸை உருவாக்கினார்கள்.
பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையிலே ஸ்தாபன காங்கிரஸ் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த இந்திரா காங்கிரஸ் தான் அண்மை காலங்களிலே கூட ஆங்கில பத்திரிகையிலே காங்கிரஸ் போட்டு பிராக்கெட்ல ஐ போட்டிருப்பார்கள். இந்திரா காங்கிரஸ் அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறி காங்கிரஸில் இருந்து வெளியே வந்தவர்களுடைய கூட்டம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ். இந்த காங்கிரஸ்காரை இது கொண்டு நமக்கு சாமானியப்பட்ட ஆளுகளுக்கு பார்த்தா வருத்தமா தான் இருக்கு. இன்னத்துக்கு அந்த பாறை எல்லாம் கேரளாவுக்கு போகுது. ஒரு பய தப்பு இந்த இடக்கு தாரகை கட்பட் அது என்ன மனசாட்சி குத்தி கனிம வளம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லிச்சு. அது ஒரு தடவை கூட அழுத்தி சொன்னா கட்சியை தூக்கி வெளியே தருவா. அப்படி காங்கிரஸ் கேட்கிற ஒரு காலத்தில் எங்க என்ன நடந்தாலும் 10 பேராவது கொடியை பிடித்து போராட்டம் நடத்துகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நேற்றைக்கு பத்திரிகையில பார்த்தா பினராயி விஜயன் ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. காங்கிரசும் ராகுல் காந்தியும் பிஜேபியினுடைய பி டீம் களியக்காவில வரை காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அணி. களியக்காவில தாண்டின உடனே காங்கிரஸ் வேறு கம்யூனிஸ்ட் வேறு. என்னடா கூட்டணி அவியல் ஆளுகளை ஏமாத்துறது ஒரு கணக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த அதிமுக இருப்பவர்கள் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இவ்வளவு தூரம் அயோக்கியத்தனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு வக்கில்லாமல் இருக்கிற போதுதான் நான் இந்த கிறிஸ்தவ பிரசங்கியார் சொல்லுவார், இவ்வளவு அநீதிகளும் நடந்து கொண்டிருக்கிற போது பிறப்பிலே நின்று இறைவனை வேண்டுவதற்காக ஒருவன் வரமாட்டாரா என்று அவர்கள் பிரேயர் பண்ணுவார். அந்த ஒருவர் தான் இந்த அநியாயங்களுக்கு எதிராக திறப்பிலே நின்று கேட்டு போராடி இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு அரசியலில் வந்திருப்பவர் தான் ஆர்மே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர் வைக்கிற கருத்தியல் பல பேர் பல ஊடகங்களிலே நம்முடைய தேர்தல் வரைவை பற்றி பல்வேறு வியாக்கியானங்களை சொல்லுகிறார்கள். நடக்குதோ நடக்கலையோ நடக்கும். இந்த கிறிஸ்தவ அமைப்புகளிலே ஒரு சமயம் ரோமன் கேத்தலிக் தான் இருந்தது. இவர் மார்ட்டின் லூதர் கிங் அங்கே இருந்த சில குறைகளை சொல்லி வெளியே வந்தார், புரொட்டஸ்ட் பண்ணார். வெளியே வந்து புரொட்டஸ்டாண்ட் என்ற அமைப்பை உருவாக்கினார். அவர் உருவாக்குகிற போது ஒரு ஆள் தான். இன்றைக்கு அகில உலக அளவிலே புரொட்டஸ்டாண்ட் இவ்வளவு வளம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மார்ட்டின் லூதர் செய்த அந்த ஒரே காரியம். அந்த மார்ட்டின் லூதர் தான் நம்முடைய நாம் தமிழர் இயக்கம். இந்த அரசியல் கட்சியில் இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும். சில பேர் நீங்க ஜெயிக்கலாம் அப்படி பார்த்து ஓட்டு போடணும்னா தேர்தல் முடிவு சொன்ன பிறகு ஜெயிச்சவருக்கு போய் ஓட்டு போடணும். இப்படி பைத்தியாரத்தில் மற்ற ஆளுகள் இருக்கா? அதனால ஆதி திராவிட மக்களுக்கு ஆதி தமிழ் குடிகளுக்கு மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து தான் இந்த 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு வயிற்றுல வாயில் அடிச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பணம். சமூக நீதியை பேச அதை பேச இதை பேச பணத்தை கொடுத்து இனி தேர்தல் வந்தாச்சு. இன்னும் வருமானம் பொங்கலுக்கு 3000 ஒரு 5000 8000 ஆயிட்டு. இனி எவ்வளவு வருதுன்னு தெரியல. ஆளுக்கு 2 3 5 10 வருது. எவ்வளவு வருதுன்னு தெரியாது. அந்த அளவிற்கு கோடி கோடியாக பணத்தை கொட்டுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த கனியோளம் போனாலும் சரி, விவசாயி நெல்ல எடுத்து நாட்டில் இன்னொரு விஷயம் வேடிக்கை என்ன தெரியுமா? இவன் கஷ்டப்பட்டு நெல்லை கொண்டு போகிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளருக்கு 200 ரூபா 100 ரூபா ஒரு முறை கொடுக்கணும். பைத்தியார பொங்கலுக்கு காட்சி. அதான் நாங்கள் சொல்லுகிறோம், இது திருட்டு திராவிட மாடல் என்கிற ஒரு இயக்கத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த பகுதியை சார்ந்த விவசாய வியாபார பெருங்குடி மக்களை நான் பார்த்து தலை வணங்கி கேட்டுக்கொள்வதுதான், ஒரு தடவை நாட்டிலே இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக மாறி மாறி இந்த 2 பேர் வந்தாச்சு இல்லையா, எண்ணத்தை சாதித்தார்கள். திருவட்டார் தாலுகாவை கொண்டு வந்தது எடப்பாடி. திருவட்டாரிலே அவர்கள் காலத்திலே தாலுகா ஆபீஸ் கட்டப்பட்டது. ஒரு தாலுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல நீதிமன்றம் வரணும். என்ன ஆட்சி? அங்க ஹிம்லர் கிட்ட பேச போதாது. திருவட்டாரிலே தாலுகா அலுவலகத்தோடு சேர்ந்து நீதிமன்றம் வர வேண்டும். 5 வருஷம் ஆச்சு. என்னத்தை கிழிச்சிய? திருவட்டாருக்கு ஒரு மாவட்ட கல்வி அலுவலகம் வந்தது, டிஓ ஆபீஸ்.
இது மார்த்தாண்டத்தில் இருக்கிறது. இதை கூட மீட்டெடுக்க வக்கில்லாத உங்களுக்கு அமைச்சர் பதவி. நாங்க அமைச்சரா இல்லாம இருந்தாலும் கூட மக்களை திரட்டி போராட்டத்தை நடத்தி மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு எம்எல்ஏ அலுவலகம் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கோதையாறுல இருந்து அங்க போனோம். தக்கலையில குறிச்சியில இருக்கக்கூடிய அந்த 16 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்துக்கு போனோம். ஏற்கனவே திருவட்டாரா தொகுதியாக இருக்கிற போது செருப்பாலூர்ல ஒரு எம்எல்ஏ அலுவலகம் இருந்தது. அது இப்ப எங்க இருக்கு? அந்த ஏற்கனவே இருந்த 16 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தக்கலையில இருக்கு, புலியூர் குறிச்சியில இருக்கு. இந்த செருப்பாலூர்ல இயங்கிக் கொண்டிருந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துவதற்கு கொண்டு வர முடியலன்னா உனக்கு எதுக்கு ஓட்டு? நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். இந்த வேண்டாத்தனத்தை எல்லாம் செய்து கொண்டு இவனுக்கு ஓட்டு தாருங்கள். நீயா இருந்தாலும் சரி, உங்கள் கட்சியின் சார்பாக எவன் இருந்தாலும் சரி, நோ. அந்த அளவிற்கு நீங்க அவ்வளவு அநியாயத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதுதான், சீலன் அவர்களுக்கு ஒண்ணு, எப்படி ஆந்திராவில இருந்து நம்ம தலையில முளகரிக்கானோ அதே மாதிரி கிள்ளியூர்ல இருந்து வந்து 16 தொகுதியில் இருக்கிற நம்ம தலையில முளகாய இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதனாலதான் டிஆர்பிஸ் இல்ல, நீதிமன்றம் இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஒரு துந்தவும் இல்லை. ஏன் பட்டணங்கள் நாதமானது இதுதான். அதனால வெளிநாட்டில இருந்து இறக்குமதி கழிஞ்ச 5 வருஷம் அங்க கிள்ளியூர்காரன் தான் இங்க வருதணும் இல்லையா? ஏன் கொடுக்கான்னு தெரியுமா? நம்மள ஒரு வழியை பண்ணணும். திமுகவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. இந்த நாட்டு மக்களை எப்படியாவது எவனையாவது வைத்து துளைத்து விட வேண்டும். அதற்காக கங்கணம் கட்டி கொண்டு கிள்ளியூர்ல இருந்த ஒருவனை இறக்கி போப்பாடா. எனவே எப்ப பார்த்தாலும் நம்ம தொகுதிக்கு உட்பட்ட செரவணா வீடு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மனத்துக்கு பார்த்திருக்காங்க கழிஞ்ச 5 வருஷத்துல ஏசி வச்ச கார்ல ஒவ்வொன்று போவாரு வருவாரு, மேல வழக்கு இருக்கும், பின்னால போலீஸ் வண்டி இருக்கும். இதுதானே மக்களோடு மக்களாக இருக்கிற, மக்களுக்காக இருக்கிற. சும்மா எம்எல்ஏ அமைச்சர் பதவி வந்துட்டா உங்க வீட்டு வேலைக்காரன் மக்களை இணைத்துக் கொண்டிருப்பது. நான் இந்த தனியார் காரர்களை பற்றி ஒரு திமுக காரத்தை கேட்டிருக்கேன். இந்த வக்கீலம் கட்டி சத்தம் போடுறாரு, அவன் சொல்லுவாராம், அவர் என்ன வந்து பார்த்துக்க வேண்டியதானே, எத்தனை இடம் வந்து பார்க்க. இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். இது தேர்தல் பிரச்சார கூட்டம் இல்லை. மீண்டும் வருவோம். முக்கு மூலையாக உங்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தை ஏற்றுவது வரை ஓட்டு போடுறியோ போடலையோ விட மாட்டோம். இந்த மாவட்டத்தில் சரித்திரம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பட்டணான உள்ள ஆளுகள், போலீஸை பார்த்த ஆளுகள். அதனால தயவு செய்து இந்த பகுதியை சார்ந்தவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நாட்டிலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். அந்த மாற்றத்திற்காக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிற, சூளுரைத்து கருத்தியலை முன்வைத்து இங்கே வந்து கொண்டிருக்கிற சீமானவர்களுக்கு, சீலன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். சிறப்பாக உரையாற்றிய ஐயாவுக்கு அன்பு வாழ்த்துக்களும். அடுத்ததாக ஆணழகன் போட்டியில் தங்கம் வென்ற வலிமைமிகு இளைஞர்களின் வழிகாட்டி எங்கள் அன்பு சகோதரன் அண்ணன் ராஜபேரன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. மானமுள்ள தமிழ் ரத்தம் ஓடுற தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த மண்டியிடாத மானமும் வீழ்ந்துவிடாத வீரமும் கொண்ட புலிகள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் ராஜாபேரனின் வணக்கங்கள். மானமுள்ள தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க போல இல்லை? ஓகே, இந்த மழை பெய்யுதுன்னு யாரும் எரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா இதை அனுபவிச்சுக்கோங்க. இனி உள்ள காலங்களில் இது கிடைக்காது. புரியுதா? இது ஏன்னு நான் சொல்றது புரியுதா? இது சீரியஸா நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நேற்று அன்னைக்கு நடந்த டிபேட்ல மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, அரசியல் படிங்கடா அப்படின்னு. நான் அவருக்கு தனியாவே கொடுத்துருந்தேன், சார் நீங்க புவியியல் படிங்க சார் அப்படின்னு. எப்ப நீங்க மலையை வெட்டி தரிச காடாக்கிட்டீங்க, இனி உள்ள காலங்களில் மழை இருக்காது.
நான் இந்த ஊர் எனக்கு பூர்வீகம் கிடையாது, எனக்கு வந்து திருநெல்வேலி பூர்வீகம். ஆனால் நான் சின்ன வயசுல இங்கே வந்துட்டேன். நான் அப்போ இருக்கும்போது சொன்னவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கன்னியாகுமரியா சொர்க்க பூமியப்பா, எனி டைம் எப்போ மழை பெய்யும் தெரியாது, வெயிலெல்லாம் ஒரு காரியமே கிடையாதுங்க. வெயில் லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும், டாப்புன்னு மழை பெய்யுது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பூமி. செட்டில் ஆகணுமா உனக்கு கன்னியாகுமரியில் போய் செட்டில் ஆகுது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கன்னியாகுமரிக்கு வந்துடாது. வெயிலோட எரிச்சல் தாங்க முடியல. காரணம் என்ன? ஒருத்தன் எனக்கு இதில் மெசேஜ் போட்டுருங்க, அது நிறைய வீடுகள் ஆகி போச்சு. அதனால தான் வந்து மழை பெய்ய மாட்டேங்குது, ஹீட் அதிகமாக. என்னடா படிக்கிறீங்க, எப்படி படிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? மலையை அவ்வளோத்தையும் தரிசலாக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற மலை ஒன்றையும் காணலை. நான் இப்போ வரும்போது கூட பார்த்தேன், மனசு பொங்குது. ஒரு பெரிய மலை அப்படியே பாதியை சிப்பை அவுத்து விட்டது மாதிரி அவுத்து விட்டுருக்கான், வலிச்சு எடுத்துருக்கான். கேட்டா சொல்றாரு, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது, நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து உனக்கு தைரியம் இருந்தா, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், தைரியம் இருந்தா நீங்க யாரை கேட்கணும்? இவரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கணும்பா, அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை கேட்கணும்பா. நீதிமன்றத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கேட்கறது ஒன்னையும் எதுக்கு நாங்க அமைச்சரா வச்சிருக்கோம்? இங்க ஒரு தமிழ்நாடு அரசு, அதுக்கு ஒரு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், இவங்களெல்லாம் நாங்க வச்சிருக்கிறது என்னத்துக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நீதிமன்றத்தையும் போய் கேட்கறதுக்கா? நீங்க அப்ப என்னத்துக்கு இருக்கீங்க? இங்க இருந்து எல்லாம் கமிஷன் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்குது. இப்போ ஐயா ஒருத்தர் நிறைய நேரம் பேசிட்டு சில பேர் காண்டாயிருப்பீங்க. அவர் மனசுல உள்ள குமுறல் எவ்வளோ, சமுதாயத்தை பார்த்து அவ்வளவு சிந்திக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு வந்து அவ்வளவு பேச வேண்டியது. இன்னும் அவர் மனசுல விட்டீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பார். அண்ணன் அருண் ஜெயசீலன் அவங்களுடைய பேச்சை நான் நேரத்தை கேட்டேன். அருமையான ஆகச்சிறந்த பேச்சு. நான் மேடை பேச்சு ஆரம்பிச்சு இப்பந்தான் கொஞ்ச நாள். அதுவுமே ஒரு டைம் பேசின, அடுத்த டைம் சொன்னாங்க, தம்பி கொஞ்சம் உரைநடையா பேசுங்க அப்படின்னு. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு கொஞ்சம் எழுதி வச்சு மேலே போனேன், அவ்வளோ மறந்து போச்சு. ஆமா, நம்ம மனசுல உள்ளதை மட்டும்தான் பேச முடியும். நம்ம சிந்திக்கிறது கொஞ்சம் சிந்தித்தல், மக்களுக்கான விஷயங்களை பத்தி சிந்திக்கிறது, அதுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி புரிதல், அதுக்கு ஒரு தெளிதல், அதுக்கு பிறகுதான் அது வெளிப்படும். 2.5 மணி நேரம் இல்ல, 10 மணி நேரம் விட்டாலும் பேசிக்கிட்டே இருப்பார் அண்ணன். சலிக்கவே செய்யாது. சீமான் அண்ணன் பேசுறதை கேட்டீங்கன்னா சலிக்கவே செய்யாது. அவ்வளவு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட இருந்து வந்த பிள்ளைகள் தான் சீலன் அண்ணன், அருண் ஜெயசீலன் அண்ணன் எல்லாரும். அவங்க பேசுறது நமக்கு அவ்வளவு தெளிதலை ஏற்படுத்தும். நான் கொஞ்சமாக தான் சிந்திக்கிறேன். நமக்கு பிஸ்னஸ் இருக்குது, அது இருக்குது, நம்ம இதை பற்றி சிந்திக்கணும்னு நினைக்கவும் இல்லை. ஆனால் திடீர்னு பொது வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் வந்தோம். என்னுடைய மனைவி கார்குழலி, வேலுநாச்சியார் வம்சத்தில் பிறந்தவங்க, அவங்களும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அவங்களும் பொது வாழ்க்கையில் வந்தாச்சு. இனி என்ன பொது வாழ்க்கையில் தைரியமாக பேசுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கொஞ்சம் சிந்தனையை தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க ரொம்ப பயப்படாதீங்க, நிறையெல்லாம் பேச மாட்டேன், கொஞ்சம் தான் பேச போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பிரபாகரன் வரும்போது கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு இலங்கை தமிழ் சகோதரி பேசுறாங்க, பிரபாகரனை வச்சு தானே நீங்க வந்து கட்சியை வளர்த்தீங்க, ஏன்னா இது நிறைய பேருக்கு வரும், இதை வச்சு தான் நம்மளை அடிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கான இந்த பதிலை நான் சொல்லிக்கிறேன். பிரபாகரனை வச்சு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, இலங்கை தமிழர்கள் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இலங்கை தமிழரை வச்சு தானே நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சீங்க. பயிர்களா கட்சி எதுக்கு ஆரம்பிச்சோம், அதுல என்ன கொள்கை, எதையுமே பாக்குறது இல்லை. மேலோட்டமா பிரபாகரன் படத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறது. நீ இவ்வளவு பேசுறிய, இன்னைக்கு இந்த தலைவருடைய படமும் பெயரும் வெளியே வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் யாரு? சீமான் ஒருத்தரால, வேற யாராலையும் கொண்டு வர முடியாது. தடை சட்டம் செய்யப்பட்டாருன்னு சொல்லி தடுக்கப்பட்ட ஒரு தலைவனுடைய படத்தை இன்னைக்கு பேசுறோம், அவரை கொண்டாடுறோம். எவனாலையும் தடுக்க முடியல. வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். புலி இந்த இருக்குது எங்களுடைய சின்னம், அதையும் கொண்டு வந்துட்டோம். எவனால தடுக்க முடிஞ்சு? ஆனா இது யார் செஞ்சது? நாம தான் செஞ்சோம். ஆனா இது இலங்கை தமிழர்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட கட்சியான இல்ல. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நேர்மையான தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துக்காக போராடியதுக்காக அழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் தலைவன். அப்ப அந்த தலைவன் இப்படி நேர்மையாக தான் போராடுறான், எவனுமே கேட்கல. 27 நாடுகளும் அநியாயமா தான் இருந்து, அதுல இந்தியாவும் ஒண்ணு. யோசிச்சு பாருங்க, அவன் நாட்டுல இருக்கானப்பா, அவன் உரிமையை கேட்கிறானப்பா, அதை கேட்கறதுக்கு நம்ம நாடு சேர்ந்து அடிக்குதுப்பா. அப்ப நாம எவ்வளவு அநியாயமான ஆட்களா இருந்திருக்காங்க, கொஞ்சமா நம்ம யோசிச்சோமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் வீட்டுல நீங்க இருக்க, இப்ப அந்த உள்ளவன நீ கிளம்பி வெளியே நாட்டுக்கு போகணும்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா? இன்னைக்கு நாம பேசுறோம்ல, இலங்கை தமிழர்கள் இங்க அடிச்சு விட்டோம்னா நீ உன் நாடு அது இல்ல, இங்க எதுக்கு வரோம் கேட்போமா இல்லையா? அப்ப அவன் நாட்டுல உள்ள உரிமையை தான் கேட்டான். அதை கேட்டதுக்கு அந்த இனத்தை நீ எந்த அளவுக்கு அடிச்சீங்க? அடிச்சு தோக்கடிக்கப்பட்டீங்க. தோக்கடிக்கப்பட்ட போது நாங்க என்ன நினைச்சோம்? திரும்பி எங்க அதே இனம் தானே, அதே மொழியை பேசுற மக்கள் தானே நாம.
திரும்பி இங்க பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு. என் நிலத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அதே தமிழ் நிலத்துல அங்க துப்பாக்கியால் அழிக்கப்பட்ட அதே இது இங்க அரசியலால் அழிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். டேய், அதை விட மிகப்பெரிய அழிப்பா இருக்கடா. அங்கேயாவது மக்களை தான் அழிச்சீங்க, இங்கே மண்ணையே அழிச்சுட்டு இருக்கீங்களே. இதை தடுத்தே ஆகணுமே. என் பாரம்பரியத்தை அழிச்சிட்டீங்க. என் மக்கள்கிட்ட இருந்த மண்டையில அவன் தமிழங்கிறதே மறந்துட்டான். தமிழன்னு சொன்னா யோசிக்கிறான், தமிழ் தமிழ்னு பேசுறான், போங்கடா அப்படின்னு. நான் இப்போ ஒரு கூட்டம் போச்சு பாத்தீங்களா, ஓன்னு கத்திட்டு. நம்ம பிள்ளைகள் தான் என்ன பண்றது, அவனுக்கு அந்த அறிவு இல்லை. மடக்கூதி, அதான் நான் சொல்றேன், அவங்கள திட்டாதீங்க, அவங்கள திட்டாதீங்க. பாவம், நம்ம பசங்க தான் அவனுங்களும் அறிவு இல்லை. அறிவு இல்லாம வளர்த்து வச்சுட்டாங்க. இது யாருடைய திட்டம்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு மனவத்தங்கிறது இல்ல, காலங்காலமா ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல அவங்க. நாமளுமே இன்னும் நிறைய சிந்திக்கணும். ஐயா அவர்கிட்ட சொல்றேன், நிறைய போராட்டங்கள் போராடணும், நாங்க அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாம் சொன்னாங்க. ஆனா நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லவும் மறந்துட்டீங்க, செய்யவும் மறந்துட்டீங்கன்னு நான் சொல்றேன். எப்பா இது என்ன நாடுப்பா? குடியரசு நாடு. குடியரசுனா என்ன? மக்களாட்சி நடக்கக்கூடிய நாடு. மக்களாட்சினா என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே நடக்கும் ஆட்சி. 10ஆம் கிளாஸ்ல படிச்சு அதோட முடிஞ்சு. குடியரசு தினம் முட்டாய் தின்னுட்டு கொடியேற்றி போவோம், அதோட முடிஞ்சு. அது கிடையாது. எவனாவது இப்போ திமுக ஆட்சின்னு சொல்றோம்ல, அதிமுக ஆட்சின்னு சொல்றோம்ல, என்ன ஒருத்தன் ஆண்டானா நான் யாரு? அடிமை. ஒன்னே ஒருத்தன் ஆண்டானா நீ யாரு? அடிமை. திமுக உடனே ஆளுதுன்னா நீ யாரு? திமுக அடிமை தானே? கரெக்டா இல்லையா? காலங்காலமா அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை சொல்லிட்டு ஒன்னே ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருக்கா. நீ காலங்காலமா அடிமையா இருந்துகிட்டு இருக்க. அடிமைகள் காலங்காலம் போக போக என்ன ஆகும்? இன்னும் அடிமையா தான் ஆகும். அதுல இருந்து கொஞ்சோண்டு அந்த மனுஷன் இவர் பத்த வச்சது தோட்டா வெடிச்சுது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தோட்டாக்கள் முடிச்சிருக்குது. எப்ப நம்ம அடிமை இல்லை, நாம மக்களாட்சியில் இருக்கணும்னு கொஞ்சம் யோசிக்கிறோம். மக்களாட்சியில போராடி எதுவுமே கிடைக்கக்கூடாது. எனக்கு ஒரு தேவையா, நான் பெட்டிஷன் எழுதி போட்டேனா, என் மக்கள் இங்க நாங்க 10-100 பேர் இருக்கோம், நாம எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு கேட்கிறோமா, அதை அவன் நமக்கு கொடுக்கணும். மக்களாட்சியில மக்களாகி நீங்க ஒவ்வொருத்தரும் தான் தலைவர்கள். இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்ல இருந்து, கவுன்சிலர் இருந்து, ஊராட்சி மன்ற தலைவர், எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே நமக்கு வேலை செஞ்ச வந்த வேலையாட்கள். ஆனா என்ன நடக்குது? அன்னைக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்க போற இடத்துல ஒரு எம்எல்ஏ கேட்கிறாரு, இவன் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசிட்டானப்பா. உடனே கேட்கிறாரு, ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பேசுற புறாவன் அட்ராவன். இது அரசு அலுவலகத்துல இருந்து எல்லா இடங்களிலும் நடக்குது. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? நாம எப்படி இருக்கிறோம்? அரசு அலுவலகம் போய் ஐயா சார் செஞ்சு தந்துருங்க சார். தப்பு. நீ முதலாளி, நீ தான் இந்த தலைவன். அவங்க நமக்கு வேலை செய்ய வந்துருக்கோங்க, செஞ்சு தானே செஞ்சு தரணும். சரிதானா? இதை எத்தனை பேர் சிந்திச்சிருக்கீங்க? நிறைய பேர் சிந்திக்கிறது இல்லை இந்த விஷயத்தை. இனிமேல் சிந்திக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்க தான் தலைவர்கள். நீங்க சொல்ற வேலையை அவங்க செஞ்சு தரணும், தரணும், தர வைக்கணும். அப்பெல்லாம் நீ அடிமையா இருக்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இனியும் அடிமையா இருக்கணும், என் பிள்ளைகளும் அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்படியே இருங்க. இல்லாதவங்க நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வைங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வைக்கணும்? இவங்க மட்டும் என்ன மக்களாட்சியை கொடுத்துருவாங்களா? இவங்க அந்த மட்டும் நாம் தமிழர் ஆளுன்னு சொல்லிடுமா? இல்லை. எங்க ஐயா பசும்பொன் ஐயா ஒரு தீர்க்க தரிசனம் நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். தமிழ் தாயின் ஆசி பெற்ற ஒருவன் ஆட்சி அமைப்பான், அன்று என் தமிழன்னை அரியணை ஏறுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ற போது என் தமிழ் அன்னை, என் அம்மாக்கு கீழே நான் அடிமையா இருக்க போறது இல்லை. என் அம்மா என்னை அடிமையா வச்சுக்க மாட்டான். புரிஞ்சுதா? அவ்வளவுதான் விஷயம். தமிழ் அன்னை ஆட்சி அமைக்கும் போது தமிழ் அன்னையின் பிள்ளைகளாக நாம இருப்போமே தவிர அடிமைகளாக இருக்க மாட்டோம். நமக்கு தேவையான வேலையை இன்னைக்கு இந்த வருஷம் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், சீலன் ஜெயிச்சாருன்னா உங்க கூட வந்து நிப்பாரு. ஒரு விஷயம், இந்த ரோடு சரியில்லைன்னு நீங்க அவர்கிட்ட போய் தைரியமா கேட்கலாம். இப்ப இங்க உள்ள எம்எல்ஏ நீங்க பார்க்க முடியுமா? எம்எல்ஏ விட்டு உங்க பக்கத்துல உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் யோ என்னையா ஓடு போட்டிருக்க கேட்க முடியுமா? கேட்டா தண்ணி வராது, கரண்ட் இருக்காது, நிறைய குடைச்சல்கள் வரும். அப்போ எந்த மாதிரி அடிமைகளா நம்மளை வச்சிருக்காங்கிறத நாம யோசிக்கணும். முதல்ல நம்ம இந்த மடக்கூலியாகலாம் கிட்ட அடிக்காங்க நம்ம பசங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் அவங்கள திருத்தி கொண்டு வரணும். அவனுக்கு புரியல, அவன் அந்த சினிமா மோகத்துல இருக்கிறான். அந்த பசங்க சிந்திக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களை சிந்திக்காத அளவுக்கு வச்சுட்டான். ஏன்? இந்த கூட போடுறாங்களே இவ்வளவுதான் தெரியும். நாளைக்கு அவனுக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, இவருக்கு அதை வச்சுட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறான்.
நாளைக்கு இவர் வந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வேலை இருக்குது. படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி எல்லாருக்கும் வேலை இருக்குது. வேலை இருக்கும்போது அவன் இந்த மாதிரி செய்ய மாட்டான். வேலை இல்லாம வெட்டி இல்லாம உழைக்கிறதுக்கு தயாரா இல்லாதவன் தான் இப்படி ஊழ போட்டு அடுத்தவனுக்கு நிகழ்ச்சி தெரியும். வேலை இருக்கும்போது அதை செய்ய மாட்டான். ஸோ அது நடக்கும்போது நம்ம சரி பண்ணிக்கணும். இவங்களை சரி பண்ணி தான் கொண்டு வரணும். மென்டல் பிரச்சனையானவங்களை எப்படி என்ன பண்ண முடியும்? திட்டிக்கிட்டே இருந்தால் சரியாகுமா? நம்ம தான் சரி பண்ணி கொண்டு வரணும். ஸோ அவங்களை அதிகமாக திட்ட வேண்டாம். சரியா? அது போக நான் வந்து ஒரு கடைக்கு போயிருக்கும்போது ஒரு அம்மாட்ட கேட்குறேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன். ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்க? வராதுன்னு தெரியும், அப்புறம் ஏன் போடுவீங்க? அது கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறாங்க, நாம ஹிந்துஸ் எல்லாம் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடாண்டாமா? அப்போ உங்களுக்கு மதம் பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டேன். மதம் பிடிச்சிருக்கு. ஓகே, மதம் எதுக்கு பிடிக்கும்? பெரிய மிருகங்களுக்கு மதம் பிடிக்கும், யானைக்கு மதம் பிடிக்கும். பெரிய யாருக்கு பிடிக்கும்? நாய், இந்த மாதிரி சின்ன சின்ன மிருகங்களுக்கு வெறி பிடிக்கும். மதம் மிருகத்துக்கு தான் பிடிக்கும், வெறியும் மிருகத்துக்கு தான் பிடிக்கும். மதம் பிடிச்சவனும் சரி, ஜாதி வெறி பிடிச்சவனும் சரி, நம்ம சமுதாயத்துக்கு இழுக்கு. சரிதானா? சமுதாயத்துக்கு இழுக்கு. அவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, எவனாவது இந்த மதத்தை பத்தி பேசுங்க, நீ மதம் பிடிச்சவன், நீ மிருகம்னு சொல்லுங்க. நீ மனிதன் இல்ல, உன்ட்ட நான் பேசுறது வேஸ்ட், நீ மிருகம். மனக்குதியை அவங்களை கிண்டல் அடிக்கிற விட அதை விட மோசமானவங்க இவங்க, மதம் பிடிச்சவங்க. மதம் பிடிச்சி யாங்கிட்ட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கூட இருக்கிறவனே கொண்டு கொண்டு போயிடும். புரியுதா? அதனால அவன்கிட்ட அப்படியே சொல்லுங்க, நீ மதம், நீ மிருகமா இருக்கிறப்பா, அவன்கிட்ட பேசி யூஸ் இல்லை. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். அது மாதிரி ஐயா, நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னீங்கல்ல, மலையை வெட்டி கொண்டு போயிட்டே இருக்காங்க, நாங்கள் அடுத்தது வந்தால் போராடுவோம். போராட்டத்தில் நாங்கள் அன்னைக்கே அறிவிச்சிட்டோம். இந்த போராட்டம்லாம் இல்லை, இந்த மறிக்கிறது இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் முடியாது, இனி உள்ள காலங்களில் முடியாது. ஏன்னா ரவுடிசமும் அந்த கட்டுப்படுத்துகிற விதமும் வந்து ரொம்ப வேற மாதிரி போயிடுச்சு. ஸோ போராட்டம்னு ஆரம்பிச்சா இவருடைய போராட்டம் தான், புலிப்படையோடைய போராட்டம் தான். இந்த தடவை அதிகாரத்தை பிடிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சீட்டு போதும்டா. 233 ஓநாய்களை எதுக்க ஒரு புலி போதும்டா. ஒரு புலி உள்ள வந்துச்சுன்னா இவங்களை கொடையில எல்லாம் சரியாயிடும். இவங்க எல்லா பிரச்சனையும் வெளியே கொண்டு வந்துடலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள வந்துடும். ஆனா அந்த இடம் ஒரு சீட்டு நமக்கு இல்லை. இந்த மாதிரி காசுக்கு விலை போயிட்டாங்க, இல்ல மீடியாவுக்கு விலை போயிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. நீங்க தான் பயப்பட வேண்டியது. ஏன்னா மலையை கொண்டு போயிட்டோம், நாங்கள் இனிமேலும் கொண்டு போவோம். என்ன நீங்க என்ன சறுப்பீங்களா? ஒரு பிரச்சனை இல்லை, போலீஸை வச்சு தூக்கி உள்ள போட்டு ஜாலியாக இருக்கும் அப்படி இருப்பீங்க. ஆனால் இனி அது நடக்காது. எங்களை ஜெயிக்க வச்சா நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லாரியை கொண்டு போகிறதுக்கு லாரிக்காரன் பயப்படுவான். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்யணும். 2 லாரி பிரச்சனை ஆச்சுன்னா 3வது லாரிக்காரன் யோசிப்பானா மாட்டானா? யோசிச்சே தீருவான். அப்போ மழை எப்படி போகுதுன்னு நாங்கள் பார்த்துப்போம். ஒருத்தன் பற்ற வச்சா இதே மாதிரி பத்தி எரியறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான். நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் சீமானண்ணன் கூட பயங்கர நெருக்கமாக இருக்கு. எல்லாரும் கூட நல்ல நெருக்கமாக தான் இருக்கு. இது வரைக்கும் எந்த பொறுப்பையும் தேடி கேட்டதும் இல்லை, வாங்க போகிறதும் இல்லை. கடைசி வரைக்கும் அண்ணன் கேட்டது வந்து சொன்னது தான், கடைசி வரைக்கும் கள போராடியா நிற்பாங்க. இவர் கூட நிற்கணும்னு நினைச்சேன், அவர் இல்லை. ஆனால் நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னல, தம்பி உனக்காக கடைசி வரை நிற்பண்டா, உன்னை யார்த்தையும் அடமான வைக்க மாட்டேன், என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் இன்னும் போராடுவேன் நீ சொன்ன. இந்த உருவத்தை இங்க பார்க்கிறேன் நான், அவர் செத்து போவார் இருக்கிறார். அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்யணும்னு சொன்னோம். அதுக்காக தான் அன்னைக்கு களத்தில் நிற்கிறோம். வெற்றி அடைஞ்சே தீருவோம். அப்படின்னாலும் எங்கள் வளத்தை பாதுகாத்தே தீருவோம். மழை சுத்தமாக இது பண்ணிட்டாங்க. இனி உள்ள காலங்கள்லாம் நாம் தமிழர் ஆட்சி வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தாலும் சரி, வீடு கட்டது கூட மழை தரமாட்டோம், மழை வெட்டவே மாட்டோம். ஸ்டீலில் கட்டிக்கோ, இல்லை உனக்கு மரத்தில் கட்ட முடிஞ்சா கட்டிக்கோ, கைமண்ணில் கட்ட முடிஞ்சா கட்டிக்கோ. எத்தனையோ மாற்று வழிகள் இருக்கு. ஆனால் இனிமேலும் மலைகள் வெட்டப்படாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு சமூகம் சீர்கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் போதை, மது. தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து மது கடைகளை வந்தவொடனே ஒழிப்போம் அப்படின்னு அதுக்கு கருப்பு கொடி கொட்டி போராட்டம்லாம் நடத்தினாங்க. நான் ஒன்றும் நம்பிட்டோம்ப்பா, சத்தியமாக நம்பிட்டோம்ப்பா. வந்தவொடனே எடுத்துருவாங்க போலன்னு எடுக்கல. நம்ம மக்களுக்கு தான் மறதி ரொம்ப அதிகமாக இருக்குதே. அவன் இருக்கும்போது கரண்டை ஃபுல்லாக கட் பண்ணான்னு இவனுக்கு ஓட்டு போட்டான். மறுபடியும் இவன் வந்து மக்களை சுட்டான், அந்த பிரச்சனை பண்ணான்னு இவனுக்கு ஓட்டு. ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை வேண்டாம்னு இன்னொருத்தனை மாத்திர,
மறுபடியும் இவன் தப்பு பண்ணான்னு இன்னொருத்தனை தானே தேடணும். ஏற்கனவே தப்பு பண்ணவனை கொண்டு உட்கார வைக்கிற. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறது எவனுக்காவது தெரியுதா? தெரியல. மதுக்கடைகள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா முழுதுமாக ஒழிக்கப்படும். ஒழிக்கப்பட்டால், ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த புள்ளி உணவு கரெக்டா தெரியாது, ஆனா அண்ணன் ஜெயசிங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மதுக்கடைகள்னால நமக்கு வரக்கூடிய வருமானத்துல தான் நம்ம அரசாங்கம் பெரிய அளவில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதான். ஆனா அந்த சாராயம் வித்து மக்களை நாசமாக்கி அந்த காசுல வாழ்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு அசிங்கமா இருக்கா? மதுக்கடையில் வர காசுல என்னைய அப்பா வளர்க்குறாரு, அம்மா வளர்க்குறாரு, அது எனக்கு அசிங்கம். அது எனக்கு வேண்டாம். இனி அந்த மதுக்கடைகள் நமக்கு சுத்தமா வேண்டாம். அதுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் தயாராகணும். இங்க யாராவது தண்ணி அடிக்கிறீங்களா, தயவு செஞ்சு போய் நிறுத்திடுங்க. ஓகே, ஏன்னா நாம ஒழுக்கமா இருந்தாதான் கட்சியை ஃபாலோ பண்றது முக்கியம் கிடையாது. இங்க இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா இருந்தாதான் நாளைக்கு நாம ஆட்சி அமைச்சா சரிவர கொண்டு போக முடியும். இல்ல நம்ம மேல ஒரு பழி வரும். அந்த பழி யாரை சேரும்னா இவரை சேராது, இவரை சேரும். இந்த தலைவனுக்கு ஒரு பழி வர்றதுக்கு அவர் பின்னாடி இருக்கிற புலிப்படை நாங்க வந்து விடவே மாட்டோம். சோ அது வேண்டாம். ஒண்ணு. இன்னொன்னு போதை, கஞ்சா எத்தனை தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல் பசங்க மத்தியில தாராளமா தெரியுது. இன்னைக்கு உங்க பசங்க அடிக்கிறாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா இருக்கு. நம்ம பசங்க, நீங்க உங்க அப்பா அம்மாவை மதிச்சது மாதிரி எத்தனை பிள்ளைகள் உங்களை மதிக்குது? இல்ல. ஏன்? ஸ்கூல்ஸ்ல டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காங்க. முக்கியமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்களா? இல்ல. நான் பாக்குறேன், நிறைய ஸ்கூல்ஸ்ல நானும் பாக்குறேன். இல்ல. எல்லாரும் தனியார் ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கணும்னு நினைக்கிறது காரணம் என்ன? மார்க் நிறைய எடுத்துருவான்னா? இல்ல. ஒன்னு டிசிப்ளின், இன்னொன்னு அவனுடைய மேனஸ், அந்த ஸ்பீக்கிங் லாங்குவேஜ், அவன் நடத்தை வந்து நல்லா இருக்கு. அதுக்காகத்தான் நம்ம அவனை வந்து தனியார் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இதுதானே உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது யாரு? கவர்மெண்ட் ஸ்கூல். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல். அப்ப மார்க் அங்க தானே வருது. ஆனா ஏன் அங்க சேர்க்கணும்னு நம்ம நினைக்கல? ஏன்னா அங்க படிக்கிறது ஒண்ணு படிச்சு மேல வருது, மற்றதெல்லாம் மோசமா போகும். இப்ப பணம் உள்ளவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறானப்பா, பணம் இல்லாத என்ன மாதிரிப்பட்ட சாதாரண பேர் எங்க கொண்டு சேர்ப்பான்? அப்ப அவன் பிள்ளைய வேற வழியே இல்லாம தான் அங்க கொண்டு சேர்க்கிறான். அங்க ஒரு சதி நடக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் டீச்சர்ஸ்ட கேட்டு, டீச்சர்ஸ் சொல்ற விஷயம் நீங்களும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பிள்ளை ஒரு பையன் தப்பு பண்ணா அவனை நாங்க தண்டிச்சா அந்த தண்டனை யாருக்கு கிடைக்குதுன்னா எங்களுக்கு கிடைக்கும் உடனடியாக. அப்ப நாங்க அந்த பையனை கண்டிக்கிறதுக்கு பயப்படுவோமா மாட்டோமா? பயப்படுவோம். இது எதனால நடக்குது? பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம அப்பா அம்மா நினைச்சாங்க, அவனுக்கு கண்ணை மட்டும் விட்டுட்டு தொலியை உரிச்சிருங்க, முட்டங்காலுங்களை வெளுத்துருங்க. எனக்கு அவன் ஒழுக்கமா இருக்க, படிச்சான் படிக்கல, அவன் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி பண்ணோம். அப்படிதானே? இன்னைக்கு அது மாறுது. எல்லாரும் அப்பா அம்மா மேல பழிய போடுறாங்க. இன்னைக்கு அதே வார்த்தையை சொல்ற அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுது? தண்டிக்காத, அவனை அப்படியே விடு. ஸ்கூலுங்கிறது வெறும் பாடத்தை பத்து கொடுக்கறதுக்கு இல்ல, ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது தான் முத. அத இந்த அரசாங்கம் வழி வழியா நிறுத்திட்டு வந்து இன்னைக்கு வந்ததான் நான் ஊழ போட்டு போச்சு இல்ல, இது நீங்க சொன்ன மடக்கூதி எல்லாம். அப்ப இது நடந்தது தவறு எதனால? அரசாங்கத்தினுடைய தவறால தான். அவனா ஒண்ணு உருவாகல, உருவாக்கப்பட்டுட்டான். இனி அண்ணன் வந்து அதை சரி பண்ணுவாரு. ஓகே, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் உலகத்தரம் வாய்ந்த கல்வின்னு சொல்லும் போது அங்க ஒவ்வொருத்தரும் எப்படி வழி நடத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏனாதான வந்துட்டு போ, உனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துட்டு போன்னு விட மாட்டாங்க. அவனுக்கு கொடுக்குற அந்த கண்டிஷன்ல அவன் சரியா வளருவான். அப்போ இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் அடையும். ஐயா கர்ம வீரர் காமராஜர், கல்வி கண் திறந்த ஐயா கர்ம வீரர் காமராஜர்னு ஒரு மனுஷன் நாம சொல்றோம்ப்பா. இதுவரைக்கும் அவரை மாதிரி ஒரு முதலமைச்சரே இல்லைன்னு சொல்றோம். உண்டா இல்லையா? அவருக்காக ஒரு கையை தட்டுங்க. இதுவரைக்கும் அவரை மாதிரி ஒரு முதலமைச்சரே இல்லைன்னு முதலமைச்சர்களே சொல்லுவாங்க. ஏன் அவரை மாதிரி இருக்க முடியல? கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தாரு, அவருக்கு கிடைச்ச சம்பளத்தை மட்டும் வாங்கினாரு. ஆனா இன்னைக்கு இருக்க ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி வரைக்கும் கமிஷன் மக்கள் பணத்தை அடிச்சு மாத்திட்டு இருக்காங்க. இது நமக்கே தெரியுது. அதனாலதான் அவன் மனசாட்சியே குத்துது. அவரை மாதிரி தலைவர் யாருமே இல்லை. அப்போ அவரை மாதிரி தலைவர்கள் யார் ரெடியா இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சீலனை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்கப்பா. நான் சொல்றேன்,
ஒரு ஒரு 2 வருஷம் அவர் வந்து இங்க எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்போ வச்சிருக்க காரையோ பைக்கே தவிர ஃபார்ச்சுனர் கார் எடுத்தா நானே அவர் காரை மறிச்சிடுறேன். யாதியா பணம் உனக்கு உனக்கு 50,000 தானே சம்பளம், அந்த சம்பளத்துல இருந்து எதை வாங்கணுமோ அதை தான் வாங்கணும். மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்தேன், அதுதானே சொன்னேன், அதுதான் செய்யணும். கண்டிப்பா ஒரு செய்வார் தெரியல. ஓகே, இந்த ஒண்ணு போதுமா வாக்குறுதி? இந்த ஒரு வாக்குறுதி போதும். கமிஷன் எடுக்காம நான் சொல்றேன், இந்த ரோடு வந்து ஐயா 45% வந்து கமிஷன் போகுது சொல்றாரு, 80% கமிஷன். அதாவது 1000 ரூபா வருதுன்னா 1000 ரூபால 800 ரூபா கமிஷன் போயிடும். வெறும் 200 ரூபா தான் வாட்ட போடுறான். ஒருவேளை அந்த 1000 ரூபாய்க்கு வாட்ட போட்ட அந்த ரோடு எப்படி இருக்கும்? எவ்வளவு தரம் வாய்ந்ததா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த வடிவேல் சொல்லுவாங்க, சோத்தை குறைச்சா அப்படியே அடிக்கலாம்டா, அப்படி இருக்கும் ரோடு. அது நீங்க இவருக்கு ஓட்டு போட்டா நடக்கும். ஏன்னா கமிஷன் எடுக்க போறது இல்ல, மக்களுக்கு வர்றது எல்லாத்தையும் அங்கேயே கொடுக்க போறாரு, பர்ஃபெக்டா நடக்கும். இந்த நம்பிக்கை ஒண்ணு இருந்துச்சுன்னா அவர் ஓட்டு போடணும். வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 தகவல்கள் இருக்குது, சொல்லிருக்கோம். ஓகே, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா இருக்கிறது ஒரு விஷயம் சொன்னோம்ல. இன்னைக்கு நான் முதல் சொன்ன மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களும் சரி, சாட்டையும் சரி, மற்ற இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களும் சரி, எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க ஜெயிச்சு நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா அரசாங்கத்தில் எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நான் அவங்கள போய் நிற்க மாட்டேன். ரேஷன் கடையில கியூல நிக்கணும்னா ராஜா வேற கியூல தான் நிக்க போறேன். எனக்கு ஒரு தேவைன்னா நான் கியூல தான் நிக்க போறேன். இதை நீங்க ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிருங்க. ஏன்னா ஊழலுங்கிறது நம்மள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். நான் அன்னைக்கு போய் அண்ணே எனக்கு இந்த இதை பண்ணித்தாங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன்னா பழகின பழக்கத்துக்கு சரி பண்ணி கொடுப்போன்னு ஆரம்பிக்காருல, அதுல தான் அந்த ஊழலே ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தை, அந்த நெருக்கடியை எக்காரந்து கொண்டு நாளைக்கு ஆட்சி நம்ம உட்காருவோம். இவ்வளவு இப்படை தோக்கி எப்படை வெல்லும், முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா ஜெயிப்போம். ஓகே, ஜெயிச்சு வந்துச்சுன்னா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். எக்காரந்து கொண்டு அவங்ககிட்ட போய் நம்ம எனக்கு இதை பண்ணி அதை பண்ணி கேட்காதீங்க. பொது விஷயத்துக்கு நேரடியாக போய் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி தான், மக்களாட்சி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, செஞ்சு தவறுக்கு அவருக்கு கடமை இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே, இதுக்கு மேல போதும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்தபடியாக உரையாற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் புலி அண்ணன் போ விசு அவர்களை அழைக்கிறோம். பாதையை தேடாது, பாதையை உருவாக்கி, வரலாற்றை படை வரலாறாகவே மாறென்று எங்களுக்கு அனுபவம் உணர்த்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசையினை வழங்கி, வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் தேர்தல் பரப்புரை தொடங்கிய முதற் கூட்டமாக திருவட்டார் சந்தை பகுதியில் உரிய அனுமதியோடு இந்த கூட்டத்தினை நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த திருவட்டார் பகுதி உறவுகளுக்கு எனது அன்பும் வாழ்த்துக்களும். நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன் என்கிற தலைப்பில் இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னதாக பாதுகாப்பான பத்மநாபபுரம் அமைக்க இந்த பத்மநாபபுரம் பாதுகாப்பானதாக இருக்கா இந்த சட்டமன்ற தொகுதி இல்லையாங்கிறது மக்கள் உங்க பார்வைக்கு விட்டுறேன். சுத்தமாக இந்த பத்மநாபபுரம் தொகுதியானது பாதுகாப்பே கிடையாது. அந்த பாதுகாப்பை இப்படி ஒரு தலைப்பு வைத்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு இந்த அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சிக்கு தெம்பும் திராணியும் இருக்கிறது என்றால் அது உண்மையும் நேர்மையான நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. கண்முன்னே எங்கள் கண்முன்னே பறிபோகின்ற இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க, ஆக்கிரமிக்கப்படுகின்ற நீர்நிலைகளை மீட்டெடுக்க, குடி போதைக்கு மது பழக்கத்திற்கு கஞ்சா உள்ளிட்ட சொல்ல முடியாத போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தத்தளிக்கின்ற
இந்த 19ஆம் தொகுதி மக்களை மீட்டெடுக்க ஒரே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் அதிகமா பேச விரும்பல, நிறைய இருக்கு. நான் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பகுதியின் 14ஆம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பால்வளைத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த நடந்த ஒரு விவாதத்தில் வெளிப்படையாக சொன்னார்கள், துணி அளவு கூட கனிமவள கொள்ளை என்பது நடைபெறவில்லை. ஐயா சுயநிலையோடு பேசுகிறீர்களா இல்லை சுயநிலை இல்லாம பேசுறீங்களா தெரியாது. நீங்கள் சொல்லுகிற அந்த கனிமவள கடத்தல் இங்கிருந்து மலைகளை உடைத்து கேரளாவுக்கு போகவில்லை என்றால் ஒரு சாமானியனாக நான் கேட்கிறேன், சித்திரங்கோடு பகுதியில் எனது வீட்டின் அருகில் இருக்கிற 4 கோடிகள் அதிலிருந்து சாரையாக லாரிகளில் இரவு நேரம் போகிறது. அது எங்கே போகிறது? உள்ளூர் டெம்போக்கள் பிச்சை எடுத்து தெருவாக காத்து கிடக்க கனரக வாகனங்கள் ஏற்றி அனுப்பினார்களே, கொண்டு போகிறார்களே, அது எங்கே போகிறது? ஆதாரத்தோடு வச்சிருக்கோம். தேர்தல் பரப்புற முதல் கூட்டம் பட்டியலோட வெளியிடுவோம். எந்த வழியா போச்சு, எங்க போச்சு, எந்த குடோன்ல போச்சுங்கிற எல்லா ஆதாரம் இருக்கு. வழி அண்ணன் சொன்னார்ல, வருணன் சொன்னார்ல, அதுதான் வழி. அதே மாதிரி ஒரு ஆளு இப்ப நான் போறேன், ஒரு விவாதத்துக்கு போறேன். இப்ப அண்ணன் பேசி போறாரு, அவர் எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நான் அவரை நேரடியா பேசி அவருக்கு சொல்லணும், எப்பா நீ பேசுன தப்பு பார்த்து அவர் சொல்லுவார், தம்பி நீ பேசுன. ஒரு கட்சி விவாத நிகழ்ச்சியில ஹிம்லர் வந்து உங்க முன்னாடி உங்க தம்பி ஹிம்லர் வந்து எங்க கட்சி சார்பாக ஒரு கேள்வி வைக்கிறான். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஹிம்லருக்கான விளக்கத்தை அந்த பொது மேடையில் கொடுத்தா நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், ஒரு மரியாதைக்குரிய ஆளுநரை வச்சுக்கலாம். நீங்க உடனே என்ன பண்ணீங்க? சீரந்தம்பி நீ சொல்லு. அப்ப சீரந்தம்பி இங்க சொல்ற அளவுக்கு உங்க வச்சிருக்காங்க, உங்க தூக்கத்தை கெடுத்துருக்காங்கல்ல ஐயா, கெடுத்துருக்காங்கல்ல. இத்தனை வருஷம் எத்தனை கட்சிகளை பார்த்தீங்க, எத்தனை அரசியல்வாதிகளை பார்த்தீங்க, எத்தனை மக்கள் போராளிகளை பார்த்தீங்க, எல்லாத்தையும் உங்க கைக்குள்ள வச்சீங்கல்ல. தூங்கும் போது உங்களுக்கு தூக்கத்துல கலைக்கும் இல்ல. எங்க அண்ணன் சொல்லுவாங்கல்ல, உன்னால சீமா சீமா சீமான்னு. அதே மாதிரி இந்த 19ஆம் சட்டமன்ற தொகுதியின் சொல்லும் போது சீரன் 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 வரல. அதுதாங்க நாம் தமிழர் கட்சி. சரியா? அந்த பயம் இருக்கணும். அதே மாதிரி எங்க பெரியன் சொன்னாரு, நாங்க கண்டிப்பா வந்து மனோதங்கராஜ் நிப்பாட்டினா நாங்க கண்டிப்பா அவரை கண்டிப்பா தோக்கடிக்கணும். அண்ணே முரண் பண்றேன், மனோதங்கராஜ் இல்ல, யார நிப்பாட்டினா நாங்க தோக்கடிப்போம். இந்த வாட்டி சீரனை சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம். அதான் உண்மை. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்காங்க, நிறைய இருக்கு. தேர்தல் புறப்பட தூக்க காலம். இன்னும் நிறைய காலத்தில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் என் அன்பும் வாழ்த்துக்களும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வருகின்ற என்ன பேச்சை கேட்கிற மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போலியாக இல்லாம மண்ணுக்கும் மக்களுக்குமாக உணர்வோடு துடிப்போடு பணியாற்றுகின்ற என் அருமை நண்பர் சீலன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.